மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாள். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். சொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணியம் தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். அனைவருக்கும் வணக்கம். 2145 இன்றைய சிறப்பழைப்பாளர் ஐயா அவர்களை கலந்துரையாடுவோம் பேரவையின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். பொருளும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளை வரவேற்கிறோம். பொருளும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு செந்தமிழ் பாடகி பாகியலட்சுமி அம்மா அவர்களையும் தென்மொழி பண்ண நீகவரசன் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு குணமதி அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 101 அந்தியில் செல்லும் வைத்தன சான்ற பிறப்பு அக்ஞான் சத்தான் செய்கிழந்திரி பல்லலன் மேலமன்றி யாதியவரம் பலட மானப்பிறப்பு ஈட்டம் இவரை இசைவிட ஆடுவர் தோற்றங்களுக்கு பரிச்சம் நின்று என்னும் கொல்லோர் அச்சப்படாதவன் கொடுப்பதும் தீர்ப்பதும் இல்லற்கு அடிக்கு கோண்டி உண்டாயினுமில் ஏதம் பெருஞ்சலாம் தாழ்ந்தவ தக்கொன்று இதழ் இயல்பது அற்றக்கொண்டு ஆற்றதான் செல்வம் என பெற்ற தமிழ் நச்சப்படாதவன் செல்லும் நடுவர் நச்சம் பரப்புதல் அன்பொறி அரண்மனுக்கு இன்ப கொள்ளார் பெற சிறுடைய செல்வ சிறுதி மாறி வரங்கூர் தனை துடைத்து. நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக ஷாலினி அக்கா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழியதற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 12 நடுவு நிலைமை. தகுதியான ஒன்று நன்றே பகுதியான் பார்ப்பட்டு ஒழுகப்பெறின் செப்பம் உடையவனாக்கம் சிதுவெஞ்சி அச்சத்திற்கு ஏமா படைத்து நன்றே தரினும் நடுவிகந்தார் ஆக்கத்தை அன்றே ஒழிவிடர் தக்கார் தவிழார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சார்ந்தர் கணி. நன்றி. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக சுவாதி அக்கா அன்புடன் நினைக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் 79 குரல் எண் 782. இறைநீரல் இரவர் கேள்நீர் திரைமணி பின்னீர பேதையார் நட்பு. பொருள்: அறிவுடையார் நட்பு வளர்த்திரை போன்றது, அறிவில்லாத நட்பு தேய்பிரை போன்றது. அனைவருக்கும் நன்றி.
நன்றிங்க அக்கா. அடுத்ததாக தர்ஷினி அக்காக்களே அனுப்பணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நினைக்கிறேன். அதிகாரம் 31 வேளாண்மை. சினவேண்டும் செய்யாரை கொண்டே இனமின்னும் இனத்தார் குறைக்கும் கெட்டடி கேடல் மீன்களை கேட்கிய தட்டு நியோரி குறித்தன்னை இன்னா செய்து விட்டாமின் என்று புள்ளியது இருந்த எழுது இறந்தாயிரத்தார் அனைவர் பிறந்தால் பிறந்தால் இணை. நன்றிங்க அக்கா. அடுத்ததாக ஜனனி அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். அதிகாரம் 2 சொல். வணக்கம். வணக்கம். அதிகாரம் 2. தாவாய் மற்றங்கள் எல்லாம் நல்ல மற்றங்கள் பற்றுவோம் கடன் தண்ணீரை கொண்டு டெல்லி தண்டெல்லாம் தமிழ் திருப்புட்டு எனக்கு எல்லாரும் அனுபவிந்து தான தங்களுக்கு வாழ்வழங்காரி அம்மையார் ஒரு இருக்கு. நன்றி. அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயாவிலே அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி இசான். இன்றைய நிகழ்வின் குரல் தீநட்பு அதிகாரத்தினுடைய 5வது குரல். செய்தேமன் சாரத் சிறியவர் புன்கேண்மை எய்தலின் எய்தாமை நன்று. கீழ் மக்களினுடைய நட்பு பாதுகாப்பாக அமையாத தீய தன்மை கொண்டது என்பதனால் அவர்களுடன் நட்பு ஏற்படுவதை விட ஏற்படாமல் இருப்பதே நலம். இனி வரலாற்றில் இன்று மே மாதம் 10ஆம் நாள். இதே நாளில் 1768ஆம் ஆண்டு 3ஆம் சார்ஸ் மன்னரை பெரிதும் விமர்சித்து எழுதிய ஜோன் வில்க்ஸ் என்பவர் சிறைப்பிடிக்கப்பட்டார். அதையடுத்து லண்டனில் பெரும் கலவரம் உண்டது. 1796ஆம் ஆண்டு பிரான்ஸ் மன்னன் நெப்போலியன் போனபர்ட் இத்தாலியில் ஆஸ்திரிய படைகளுக்கு எதிரான போரில் பெரும் வெற்றி பெற்றார். சற்றப்ப 2000 ஆஸ்திரியர்கள் வரையில் கொல்லப்பட்டனர். 1824 லண்டன் தேசிய அருங்காட்சியகம் பொதுமக்களுக்கு திறந்து விடப்பட்டது. 1837 நியூயார்க் நகர வங்கிகள் செயலிழந்தன. வேலைவாய்ப்பின்மை பெருளவில் அதிகரித்தது. 1849ஆம் ஆண்டு நியூயார்க் நகரில் மன்ஹாட்டன் ஆஸ்டர் ஓப்ரா மாளிகையில் 2 நடிகர்களுக்கிடையே ஏற்பட்ட சர்ச்சையை அடுத்து இடம்பெற்ற கலவரத்தில் குறைந்தது 25 பேர் கொல்லப்பட்டனர். 120 பேர் காயமடைந்தனர். 1877 உதுமானிய பேரரசிடமிருந்து விடுதலையை அறிவித்தது. 1908ஆம் ஆண்டு முதலாக அமெரிக்காவில் மேற்கு வெர்ஜீனியாவில் அன்னையர் நாள் கொண்டாடப்பட்டது. 1946ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவரானார். 1975 சோனி நிறுவனம் பிட்டாமாக் என்ற காணொலி நாடக பதிவை சப்பானில் வெளியிட்டது. 1979ஆம் ஆண்டு மைக்ரோனேசியா கூட்டாட்சி நாடுகள் சுயாட்சி பெற்றன. 1981ஆம் ஆண்டு பிரான்சுவா மித்ரன் பிரான்சின் முதலாவது சோசியலிச அரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1993ஆம் ஆண்டு தாய்லாந்தில் விளையாட்டு பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் இடம்பெற்ற தீ விபத்தில் பெரும்பான்மையாக இளம்பெண்கள் அடங்கிய 188 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர். 1994ஆம் ஆண்டு நெல்சன் மண்டேலா தென்னாப்பிரிக்காவின் முதலாவது கருப்பின அரசு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1996ஆம் ஆண்டு எவரெஸ்ட் சிகரத்தில் இடம்பெற்ற கடும் புயலில் சிக்கி 8 மலையேறிகள் உயிரிழந்தனர். 2005ஆம் ஆண்டு சியார்சியாவில் திபிலி நகரில் அமெரிக்க அரசு தலைவர் ஜார்ஜ் வாக்கர் புஷ் மக்கள் மத்தியில் உரையாற்றுகையில் அவர் மீது கைக்குண்டு ஒன்று வீசப்பட்டது. ஆனாலும் அது வெடிக்கவில்லை. 2013ஆம் ஆண்டு மேற்கு அரைக்கோளத்தில் மிக உயர்ந்த கட்டடம் என்ற பெயரை ஒன்று உலக வர்த்தக மையம் பெற்றது. 1951ஆம் ஆண்டு நெல்லை கா முத்து தமிழக அறிவியலாளர் பிறந்தார். இதே நாளில்தான் எழுத்தாளர் கோபிகிருஷ்ணர் 2003ஆம் ஆண்டு காலமானார். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு திருமதி அன்னபூர்ணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி ஈஷான். உங்க சிறுவர் பாடும் பாட்டு, உங்களுக்காக ஒரு பாட்டு. சின்ன சின்ன பாட்டு, சிறுவர் பாடும் பாட்டு,
வண்ணமாகும் பாட்டு வழியை காட்டும் பாட்டு எண்ணமெல்லாம் இனிக்க எவரும் ஆடி காட்ட என்றும் பாடும் பாட்டு எழுந்து ஆடு கேட்டு சிந்தை கவரும் மெட்டு செழிப்பை காட்டும் கட்டு தந்தை தாயும் கேட்டு தாளம் போடும் பாட்டு முந்தி நிற்கும் எண்ணம் முயற்சி செய்யும் வண்ணம் சிந்துமயா பாட்டு சிறக்க வைக்கும் சிட்டு பண்பை அன்பை ஊட்ட பலரும் போற்றி வாழ எண்ணும் எழுத்துமாக இணைந்து பாட தூண்ட இன்னும் வேண்டும் என்றே எங்கும் பாடியாட சொன்னாய் பொன்னாய் என்னும் பாட்டு பொருளை உணர்வாய் கேட்டு. நன்றியப்பா. நன்றிங்கம்மா. இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதி ஷாலினி அக்காவிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் நூல் திறனாய்வுக்களம். நிகழ்வு எண் 2145 10/5/2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி. இன்று சிறப்பழைப்பாளர் பிரம்மநாயகம் ஐயா, அறக்காவலர், இந்திய பேனா நண்ப பேரவை, காலத்தை செதுக்கும் உளிகள், நூலாசிரியர், பல்வேறு தமிழ் அமைப்புகளின் நிகழ்வுகளில் தொடர் பங்கேற்பாளர், நூலாசிரியர் திருமதி வீர வியட்நாம் ஐயா. தங்கள் எடுத்துக்கொள்ளும் தலைப்பு பெரியார் இயக்க பேராளி, நாத்திக வாழ்வியல் வழிகாட்டி ரத்தினகிரி ஐயா. தங்கள் 6 மணி வரை உரையாற்றலாம். தொடங்குங்க. ஷாலினி அழைத்ததற்கு நன்றி. பெரியார் இயக்க போராளி. நான் நினைச்சேன் ஷாலினி அதுதான் தலைப்பு 4 தடவை படிங்க, பதாகை 2 தடவை படிங்கன்னு சொல்றது. ஐயா வாருங்கள் ஐயா. எங்கள் வாழ்வும் எங்கள் தமிழ் என்று இன்றைய நூலாசிரியர் அம்மா, அன்பினுடைய தலைவர்களே, இன்றைய நூலாசிரியர் அம்மா வராங்களா? இருக்காங்க ஐயா, இதுல இருக்காங்க, இணைப்புல இருக்காங்க. மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்வில் வருகை அம்மா வந்து வாங்க வாங்க. மகிழ்ச்சி அம்மா. ஐயா, நீதியரசர் உள்ளிட்ட அனைத்து ஆளுமைகளையும் வணங்கி இன்றைய நிகழ்வுக்குள் செல்வோம். பகுத்தறிவை போற்றும் பெருமக்களுக்கும் தமிழ் உணர்வினுடைய தோழர்களுக்கும் வணக்கத்தில். இன்று நாம் திறனாய்வு செய்ய இருக்கின்ற நூல் ரத்தினகிரி, பெரியார் இயக்க போராளி, நாத்திக வாழ்வியல் வழிகாட்டி. இந்த அரிய நூலை எழுதியவர் திருமதி வீர வியட்நாம். இவர் சாதாரண பெண்மணி அல்ல. இவர் ஒரு பெயருக்கு ஏற்ற போல் வீரமங்கை. இந்திய பாராளுமன்றத்தினுடைய மாநிலங்களவையினுடைய இயக்குனராக இருக்கிறார் அவர். இந்த நூலை ஒரு சாதாரண வாழ்க்கை வர நூலாக பார்க்கவில்லை. இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை பதிவு மட்டுமல்ல, ஒரு சிந்தனையினுடைய வரலாறு, ஒரு இயக்கத்தினுடைய தடம், ஒரு கொள்கைக்காக வாழ்ந்த வாழ்க்கையினுடைய ஒரு சாட்சியாக இருக்கிறது. பெரியார் அவர்கள் சிந்தனைகள் ஏன் இன்னும் உயிருடன் இருக்கின்றன? ஏனெனில் அவை மனிதர்களை சிந்திக்க வைக்கின்றன, அச்சத்திலிருந்து விடுவிக்கின்றன, அடிமைத்தனத்தை உடைக்கின்றன. அந்த பகுத்தறிவு சிந்தனைகளை ஒரு இயக்க போராளியின் வாழ்வோடு இணைத்து மிக தெளிவாக இந்த நூல் எடுத்துரைக்கிறது. திருமதி வீர வியட்நாம் அவர்கள் இந்த நூலை வெறும் தகவல் தொகுப்பாக எழுதவில்லை. ஒவ்வொரு நிகழ்வையும் ஒவ்வொரு கருத்தாக ஒரு சமூக பொறுப்புணர்வுடன் பதிவு செய்திருக்கிறார். இதுவே இந்த நூலுடைய முதன்மையான வலிமை. இந்த நூலில் இடம்பெறும் ரத்தினகிரி அவர்கள் ஒரு தனி மனிதர் மட்டுமல்ல, பெரியார் இயக்கத்தினுடைய உயிருள்ள ஒரு அடையாளம், சுயமரியாதை சிந்தனையுடைய நடைமுறை வடிவம், நாத்திக வாழ்வியின் தன்னுடைய அன்றாட வாழ்வில் கடைபிடித்த மிகப்பெரிய போராளி அவர். இன்று நாத்திகம் என்ற சொல்லுக்கு பலவிதமான தவறான புரிதல்கள் உள்ளன. சிலர் அதை வெறும் கடவுள் மறுப்பாக மட்டும் கருதுகிறார்கள். ஆனால் பெரியார் வலியுறுத்திய நாத்திகம் என்பது மனிதனை மையமாக கொண்ட பகுத்தறிவு வாழ்க்கை முறை. அதை இந்த நூல் தெளிவாக எடுத்துரைக்கிறது. மனிதன் பயத்தில் வாழக்கூடாது, அறிவோடு வாழ வேண்டும். பிறப்பை நம்பி உயர்வு தேடாமல் செயலை நம்பிதான் உயர வேண்டும். மூட நம்பிக்கையால் அல்ல,
அறிவியல் மனப்பான்மையால் முன்னேற வேண்டும். இந்த அடிப்படை சிந்தனைகள் முழு நூலிலும் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. இந்த நூலில் மிக முதன்மையான அம்சம் என்னவென்றால், இது வெறும் கொள்கைகளுக்காக மட்டும் பேசுவதில்லை, கொள்கைகளை மட்டும் பேசுவதில்லை, அவற்றை வாழ்க்கையில் எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதையும் எடுத்துக்காட்டுகிறது. ஒரு இயக்க போராளி என்பவர் மேடையில் முழக்கமிடுபவர் மட்டுமல்ல, தன் வாழ்க்கையே ஒரு கருத்தாக மாற வேண்டும். அந்த வகையில் ஐயா ரத்னகிரி அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு அழகுபடுத்தினார், செயல்படுத்தினார் என்பதை ஆசிரியர் மிக அழகாக பதிவு செய்திருக்கிறார். சமுதாயத்தில் இன்று பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. ஆனால் இன்னும் மூட நம்பிக்கைகள் உயிரிடம் தான் இருக்கின்றன. ஒருபுறம் செயற்கை நுண்ணறிவு வளர்ந்து கொண்டிருக்கிறது, மறுபுறம் அந்த சாதகம் பார்த்து வாழ்க்கையை முடிவு செய்கிறார்கள். மற்றொரு உலகம் செவ்வாயை நோக்கி பயணிக்கிறது, மற்றொரு புறம் சாதி பெயரில் மனிதர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். இது ஒரு முரண்பாடான சமூக நிலையில் இந்த நூல் ஒரு விழிப்புணர்வு ஒளிக்குபரமாக திகழ்கிறது. ஏன் என்று கேட்பதற்கு தைரியத்தை இந்த நூல் தருகிறது. ஏனெனில் கேள்வி கேட்பவனே சிந்திக்கிறான், சிந்திப்பவனே மாற்றத்தை உருவாக்குகிறான். பெரியார் அவர்கள் கூறியிருந்தார், மனிதனுக்கு முதலில் தேவை சுயமரியாதை என்று. அந்த சுயமரியாதை உணர்வை இந்த நூல் ஆழமாக விதிக்கிறது. இந்த நூலுடைய ஒரு பெண் மதிப்பு குறித்து சிந்தனைகள் மிகவும் வலுவாக இடம்பெற்றுள்ளன. 128 பக்கங்களை கொண்ட இந்த நூல் 128 பக்கமும் பல்வேறு செய்திகளை உள்ளடக்கியது. இந்த நூலினுடைய ஆசிரியர் அவருடைய இல்லத்திற்கு நம்மை கயம் பிடித்து இழுத்துக்கொண்டு அழைத்து கொண்டு செல்கிறார். அந்த வீட்டினுடைய நிகழும் ஒவ்வொரு நிகழ்வையும் அவர் நமக்கு நேரடியாக காண்பிப்பது போல் ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறார். பெண்களை அடிமைப்படுத்தும் சமூக மரபுகள் குறித்து பெரியார் கடுமையாக எதிர்த்தார். பெண் கல்வி, பெண் சுதந்திரம், பெண் சமத்துவம் ஆகியவை சமூக முன்னேற்றத்தினுடைய அடித்தளம் என்பதை வலியுறுத்தினார். இந்த சிந்தனைகள் இந்த நூலில் மிக தெளிவாக பிரதிபலிக்கின்றன. இன்று பல பெண்கள் குடும்பம், சமூகம், பழமைவாத எண்ணங்கள் ஆகியவற்றால் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள். அந்த நிலையில் இந்த நூல் பெண்களுக்கு விழிப்புணர்வு தரும் சிந்தனை நூலாக அமைகிறது. அதே போல் சாதி ஒழிப்பு பற்றிய கருத்துகளும் இந்த நூலில் ஆழமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. சாதி என்பது ஒரு மனித ஒற்றுமையை உருவாக்கும் நஞ்சு. அதை அகற்றாமல் சமத்துவம் உருவாகாது. எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் எண்ணற்ற எழுத்தாளர்களின் படைப்புகளை படித்தவருமான தோழரும் நண்பருமான ரத்னகிரி என்று இந்த பதிப்புரை ஆசிரியர் வைகரைவாணன் எழுதியிருக்கிறார். இந்த பதிப்புரையிலே 70களில் இளமை பருவத்தில் இருந்தோம், பொது உடைமை கொள்கை செயற்பாட்டாளர்களுக்கும் பகுத்தறிவியக்க செயற்பாட்டாளர்களுக்கும் சங்கமாகும் நதிதான் ரத்னகிரி அவர்களுடைய ஒரு அச்சகம் நடத்தி கொண்டிருந்தார். இந்த அச்சகத்தை பற்றியுடைய விளக்கம் இது. குடிமரத்து மூளை வளைவில் தான் பேருந்துகள் செல்லும் போது வரும்போதும் பயணிகள் கண்ணில் படும் இடம்தான் அந்த புகழேந்திய அச்சகம். கடவுள் நம்பிக்கையும் மூட நம்பிக்கையும் கலந்து வாழ்வுக்கு சொந்தக்காரர்கள் தான் ரத்னகிரியினுடைய பெற்றோர்கள். உறவினர்கள் இதிலிருந்து விலகி தனக்கான ஒரு அரசியல் வட்டத்தையும் அறிவியல் சுற்றத்தையும் அமைத்துக் கொண்டவர் நம்முடைய இந்த நூலினுடைய கதாநாயகராக இருக்கின்ற ரத்னகிரி அவர்கள். வீட்டிற்கு தலைமகன், உறவுகளுக்கு முதல்நிலை, மூத்தவன் என்ற பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றியவர். சிறு சிறு தொழில் செய்யும் வணிக குடும்பத்தில் பிறந்து முதல் தலைமுறை படிப்பாளி அவர். இவர் பெரியார் இயக்க செயற்பாட்டாளர். தஞ்சை மண்ணின் பெரும் ஆளுமைகள் ஒன்றிணைத்தவர். புலவர் சி பாலசுப்பிரமணியம், புலவர் ராமநாதன், பேராசிரியர் பி விருத்தாச்சலம், ராவுசாப்பட்டி புலவர் கலியபெருமாள், புலவர் கா முருமகுருகையன், கோ இளங்கோவன், தஞ்சை ராசகோபால், வரகூர் நடராசன், செந்தலை நடராசன், திருவாரூர் தங்கராசு, நாகை எஸ் பாட்ஷா போன்ற மூத்த தலைமுறையினர் மற்றும் அம்மேகரம் அறிவுருவோன், பே மணியரசன், சண்முக வீரமணி, செந்தலை, நா கௌதமன், வைகரைவாணன், சி திருவேங்கடம், புலவர் சுபாஷ், மெய்யடியான், நா விஜயரங்கன் என்ற இளைய பட்டாளமும் இவரை சுற்றி இருக்கும். இவருடைய முதன்மை பணியாக இருந்தது பொருளீட்டுவதற்காக இவர் கால்நடை ஆய்வாளராக பணியாற்றியிருக்கிறார் நம்முடைய ரத்னகிரி ஐயா அவர்கள். பகல் 1 மணிக்கு பணி முடிந்து அவர் சந்திப்பார் என்கிறார். காவிரியினுடைய தென்கரையில் இந்த பதிப்பாசிரியர் இப்படி எழுதுகிறார்.
ராஜாராம் மோகன் ராய், காந்தி, அம்பேத்கர், நேரு, ஜோதிராவ் பூலே போன்ற இந்திய மாமேதைகளும் வருவார்கள். இவர்கள் அனைவரையும் பெரியார் என்னும் உரைக்கல்லில் உரசி பார்த்துக் கொள்வார். இவருடைய பேச்சுகளில் இந்த நம்முடைய வைகரைவாணன் அவர்கள் இந்த பதிப்புரையில் இப்படி எழுதுகிறார். அவருடைய சிந்தனைகள் தொலைநோக்கு பார்வையாக இருந்தது. பெரியார் எழுத்துக்களை யார் யார் எல்லாம் ஆவணப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இவர்கள் ஒத்துழைப்பு வழங்குவார். ரத்னகிரி ஐயாவுடைய நினைவை போற்றும் வகையிலே இந்த நூலாசிரியர் வீர வியட்நாம் அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கிறார். எழுத்து வழி மொழிபெயர்ப்போடு பேச்சு வழி மொழிபெயர்ப்பிலும் வல்லமை மிகுந்தவர். தில்லி மாநிலங்களவையிலே மொழி மாற்று வல்லுநராக அகில இந்திய வானொலியில் தெற்காசிய ஒளிபரப்பு பணிகளை செய்திருந்தவர். ஆங்கில இலக்கியம் பயின்றவர். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் பல்கலைக்கழக முதன்மையாளராக தேர்வு பெற்ற இந்த நூலன் ஆசிரியர். மார்க்சிங் காக்கி எழுத்தில்தான் தாய் நாவலில் சமூக எழுத்தார்வம் யதார்த்த வாசம் என்னும் தலைப்பில் ஆங்கிலத்தில் எம்ஃபில் ஆய்வினை செய்தவர். சண்முக வீரமணி சிவகாமி சுந்தரினுடைய இணையரின் மூத்த மகள் ரத்னகிரியினுடைய தங்கை மகள். இவருடைய பற்றி ஒரு அறிமுகமாக இந்த பதிப்பாசிரியர் சொல்கிறார். இவர் பெரியாருடைய பெருந்தொண்டர் இரா ரத்னகிரி ஐயா அவர்கள். ஐயா அவர்கள் ஒரு காய்கறி கிடைக்காருடைய மகனாக பிறந்தவர். வறுமையின் காரணமாக பதின்ம பருவத்திலே பள்ளிக்கு சென்று தனது 4 சகோதரர் சகோதரிகளை படிக்க வைத்து திருமணம் செய்வித்ததோடு மட்டுமல்லாமல் தந்தை பெரியாரால் பகுத்தறிவு சிந்தனையை நோக்கி ஈர்க்கப்பட்டு தன் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என தம் குழாமின் அனைவரையும் பெரியாருடைய வாழ்வியலை வாழ்ந்து காட்ட வைத்தவர். அவரது குடும்பத்தில் பலருக்கும் அவரது நட்பு வட்டாரத்தில் தாலி கட்டாமல் இந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் இல்லாமல் பெரியாருடைய சுயமரியாதை திருமணத்தை நடத்தி வைத்து சுயமரியாதையை வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வைத்தவர். இந்த நூலை வாசிக்கும் பொழுது நாம் ஒரு வெறும் எழுத்துக்களை படிப்பதில்லை. ஒரு இயக்கத்தினுடைய தலைவரினுடைய அதனுடைய உண்மையாக மெய்யாக கடைபிடித்த அவருடைய இதய துடிப்பை நாம் கேட்கிறோம். இந்த ஆசிரியர் வீர வியட்நாமுடைய மொழிநடை மிகவும் எளிமையானது. ஆனால் எளிமைக்குள் தீவிரமான சிந்தனை இருக்கிறது. படிப்பவரை சிந்திக்க வைக்கும் வலிமை இருக்கிறது. சில நூல்கள் படித்தவுடன் மறந்து போகும். சில நூல்கள் மனதில் கேள்வியை எழுப்பும். இப்படித்தான் இந்த நூலில் பற்றி ஒவ்வொரு அத்தியாயமாக அந்த ஒவ்வொரு அவருடைய வாழ்க்கை நிலையை எப்படியெல்லாம் இந்த நூல் ஏன் அவசியமாகிறது என்பதை அவர் முதலில் சொல்ல விரும்புகிறார். இந்த நூலில் ஏன் அவசியம்? இந்த நூல் 2025 ஜூன் மாதம் அவருடைய இந்த ரத்னகிரி அவர்கள் இந்த நூலாசிரியனுடைய மாமா. அவருடைய வரிகளையே படிக்கிறேன். என் மாமாவிற்கு உடல்நிலை மிகவும் மோசமாகி உயிர் பிழைப்பதே அரிது என்று என் குடும்பத்தாரிடம் தகவல் வந்தது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நானும் மாமாவும் தொலைபேசி மூலம் உரையாடுவோம். 2 வாரங்களில் என்னென்னவோ நடந்துவிட்டது. மீண்டும் கண் விழிப்பாரா என்று எங்களுக்கு சந்தேகம் ஏற்படும் வகையில் அவர் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. மாமாவை பார்க்க தன் விமானத்தில் விரைந்து வருகையில் அவர் பற்றி எத்தனையோ எண்ணங்கள் என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. என்னை பற்றி நீ ஒரு புத்தகம் எழுத வேண்டும் என்று என்னிடம் அவர் பலமுறை கூறியிருக்கிறார். அவரை பற்றி எழுதுவதற்கு எவ்வளவோ செய்திகள் இருந்தும் எழுத்து சோம்பலினால் அவரது சின்ன ஆசையை கூட நான் நிறைவேற்றவில்லையே என்று என் மீதே எனக்கு கோபம் என்று ஆசிரியர் வீர வியட்நாம் வருந்திக் கொள்கிறார். இதிலே அவருடைய மாமா எனக்கு அவர் மாமா மட்டுமல்ல, ஞானத்தை வளர்ப்பு தந்தை, லட்சிய வழியை போதித்தவர், கற்றலின் இனிமையை பல வழிகளில் ஊட்டியவர், என் ஒவ்வொரு முயற்சியிலும் துணை நின்றவர் என்கிறார். என்னை கடிந்து கொண்டாலும் அன்பினால் அவற்றை ஏற்றுக்கொண்டவர், என் எழுத்துச் சோம்பலை சகித்துக் கொண்டவர், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் சிக்கல் வந்த போதெல்லாம் தன்னுடைய குரல் நெறியாலும் கருத்தியலாலும் அன்பு அழைப்பினாலும் இன்னல்களை களைந்து விட்டோ அவற்றின் சூடுகளை மறைந்து விட்டோ வாழ்வின் அடுத்த அடியை நோக்கி முன்னேற வழிகாட்டியவர் என்று தன்னுடைய அந்த நூல் எழுதுவதற்கான தோன்றுவதற்கான அந்த காரணத்தை, அந்த நோக்கத்தை இந்த முதல் அத்தியாயத்தில் விளக்குகிறார் இந்த நூலாசிரியர். எத்தனையோ இயக்கங்கள் தாக்கத்தால் அவருடைய குடும்ப வாழ்வில் எவ்வளவோ மாற்றங்கள், குடும்ப பெண்களுடைய கல்வி, சுயமரியாதை சிந்தனை, புதுவுடைமை சிந்தனை போன்ற கருத்தியல் தாக்கமும், கல்விக்கு அளிக்கப்பட்ட முதன்மைத்துவம் எவ்வாறு ஒரு சிறு காய்கறி வியாபாரின் குடும்பத்தை நாடாளுமன்ற அதிகாரம் வட்டம் வரை கொண்டு சென்றது என்ற பரிணாம வளர்ச்சி
இந்த படிநிலைகள் ஒவ்வொன்றாக விரிவடைகின்றன. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு வாழ்வியல் சரித்திரம் உள்ளது. ஆமாம், இந்த நூலாசிரியருடைய குடும்ப சரித்திரம் தமிழ் சமூகத்தை கட்டமைத்த பெரியாரிய கருத்தியல், பொது உடைமை கருத்தியல், திராவிட இயக்கங்களுடைய அரசியல் எவ்வாறு தனி மனித வாழ்வில் ஆதிக்கம் செலுத்துகிறது என்பதை உணர வைத்துள்ளது. ஒவ்வொரு மனிதனும் பள்ளியில் செலவழிப்பது அதிகபட்சமாக 8 மணி நேரம் தான். அவரது சிந்தனையை சமூகமும் குடும்பமும் தான் வடிவமைக்கிறது என்பதை இந்த நூலை எழுதும் போது நம்முடைய ஆசிரியர் உணர்ந்திருக்கிறார். அவர் மாமா உயிர் பிழைத்ததற்கு பரிசாக இந்த நூலை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் அவர் எழுத தொடங்கினார். ஆனால் ஜூன் மாதம் தீவிர நோய் சிகிச்சையிலிருந்து உயிர் பிழைத்த அவரால் 6 மாதங்கள் கூட உடல்நலத்தோடு வாழ இயலவில்லை. இந்த நூலை அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக வெளியிட வேண்டிய நிர்பந்தம் ஆசிரியருக்கு ஏற்பட்டது. இருப்பினும் இந்த நூலினுடைய பல பகுதிகளை அவர் உயிருடன் இருக்கும் போதே பிறர் உறக்க வாசிக்க கேட்டறிந்து அருமை என்று கூறி மகிழ்ந்தாராம் இந்த ஐயா ரத்னகிரி அவர்கள். எழுந்து நடக்க முடியாமல் படுத்த படுக்கையிலேயே கிடக்கும் போதும் அவருக்கு இருந்த ஆறுதல்களில் ஒன்றாக இந்த நூல் எழுத்து இருந்தது என்று அவர் கருதுகிறார். சில கருத்தியலுடைய தாக்கம் ஒரு சாதாரண காய்கறி வியாபாரியுடைய மகனை எவ்வளவு பெரிய சிந்தனையாளராக மாற்றி உயர் அரசியலின் செல்வாக்கை ஏற்படுத்தி தம் வாழ்வின் தந்தையின் தம் நட்பு வட்டம், உறவு வட்டம் ஆகியவற்றின் வளர்ச்சியும் எவ்வாறு மாற்றி இருக்கிறது என்பதை இந்த நூலாசிரியர் உணர்ந்து அதை எவ்வாறு விளக்கிறார்களா என்பதுடைய இந்த நூலுடைய விளக்கமாக இருக்கிறது. அவர் குறித்து நிறைய கட்டுரைகளை இவர் படித்த போதிலும் இவர் மாமாவிற்கு தன்னுடைய சொந்த அனுபவங்களையும் இதில் விளக்கமாக எழுதியிருக்கிறார். ஒருமுறை தமிழக முன்னாள் முதல்வர் அவர்கள் ஒரு ஆங்கில ஊடகத்திற்கு அளித்த நேர்காணலின் போது எதையும் எதிர்பார்க்காத உறவுகள் இந்த உலகில் இருக்கிறதா, இருந்தால் கூறுங்கள், என் வாழ்வில் அப்படி ஒரு உறவை நான் அனுபவித்தில்லை என்று கூறினார். ஆனால் குடும்ப வாழ்வியலை அவர் எழுதும் பொழுது அவர் மாமாவை போன்ற உறவினர் கிடைக்க அவரும் அவர் குடும்பத்தினரும் எவ்வளவு பேறு பெற்றிருக்க வேண்டும் என்று உணர்ந்தாராம். எங்களுக்காக இவ்வளவு பாடுபட்ட அவரின் தியாகத்தை புத்தக வடிவில் வெளிப்படுத்துவதே புத்தக நேயரான அவருக்கு அவர் செலுத்தும் அஞ்சலி. அவரை நேசிப்பவர்கள், அவருடன் சங்கத்திலும் இயக்கத்திலும் கட்சியிலும் அவருடன் பயணித்தவர்கள், அவரை போன்ற மனிதராக தங்கள் குழந்தைகளை வளர்க்க விரும்புபவர்கள் இந்த நூலை வாசித்தால் பெரிய மகிழ்ச்சி என்கிறார் நூலாசிரியர். அவரது மரணத்தின் போது முகநூல்களில் பலர் பல செய்திகளை குறிப்பிட்டிருந்தார்கள். அவர்களை நேரில் கண்டு மேலும் தகவல்களை சேரித்து இந்த நூல் மறுபதிப்பிற்கு வரும் பொழுது அவற்றையும் சேர்க்க விரும்புகிறார் இந்த நூலாசிரியர். அவருடன் பல்வேறு இயக்கங்களில் பயணித்தவர்களும் மனதில் கொட்டி கிடக்கின்ற செய்திகளும், திராவிட இயக்கத்திலும் கலைஞருடைய கருவூல பணிகளிலும் கால்நடை ஆய்வாளர் சங்க தலைவராகவும் அவர் ஆற்றிய பணிகளிலும் ஒரு அறிமுகம் மட்டுமே இந்த ஆசிரியரால் கொடுக்க முடிந்தது. அவற்றின் முழு பரிமாணம் குறித்த தகவல்களை பின்னர் வெளியிடுவதாக நம்புகிறார். அடுத்ததாக இவர் பிறப்பிலிருந்து பெயர் சூட்டுதல் வரை என்று 2வது அத்தியாயத்தை வந்து எப்படி சொல்றாருன்னா, இவர் ஆத்தா வள்ளியம்மைக்கும் ஆட்சி தாத்தா ராமச்சந்திரருக்கும் குழந்தை பருவத்திலேயே திருமணமாகிவிட்டது. இந்த தம்பதிக்கு 3 குழந்தைகள் பிறந்து இறந்து விடுகின்றன. இவர்கள் இருவருக்கும் குழந்தை தங்கவில்லை. எனவே ராமச்சந்திரருக்கு 2ஆம் திருமணம் செய்து விடுங்கள் என்று உறவினர்கள் ஆலோசனை கூறுகிறார்கள். ராமச்சந்திரர் அவரது தாய்க்கு ஒரே மகன். அவரது தகப்பனார் அண்ணாமலை அவர்களுக்கு மிகுந்த பிடித்த மருமகள் ஆத்தா வள்ளியம்மை. அவரை புறக்கணித்து விட்டு இன்னொரு மருமகளை கொண்டு வர அண்ணாமலை அவர்களுக்கு ஒப்பமில்லை. எனவே அவர் முடிவு கூறுகிறார். அந்த குடும்பத்திலே குழந்தை வரம் வாங்க காசிக்கு நடைப்பயணமாக செல்ல முடிவெடுக்கிறார். விஸ்வநாதா, என் மகனுக்கு அடுத்த ஆண்டு குழந்தையே பிறக்க வேண்டும். அந்த குழந்தை நீடூடி வாழ வேண்டும். என் வேண்டுதல் நிறைவேற்றினால் குழந்தைக்கு காசி விஸ்வநாதன் என்று பெயர் சூட்டுகிறேன் என்று வேண்டுகிறார். தன் முடிவை மகனிடம் தெரிவித்துவிட்டு காசிக்கு புறப்படுகிறார். ராமச்சந்திரன் பக்திமான் தானே. தஞ்சாவூர் வடக்கு வீதியில் ரத்னகிரீஸ்வரர் கோவில் என்ற ஒரு சிறிய சிவன் கோயில் இருக்கிறது. நீண்ட ஆயுள் கொண்ட நல்ல மகன் பிறந்தால் அந்த தெய்வத்தின் பெயரையே வைப்பதாகவும், தன் வேண்டுதல் நிறைவேற்றினால் அந்த குழந்தையின் கையாலேயே பல ஆண்டுகள் அந்த கோவிலுக்கு விளக்கு போட வைப்பதாகவும் அந்த கோவிலிலே ராமச்சந்திரன் வேண்டிக் கொண்டாராம். அவருக்கு சில மாதங்களிலேயே ஆண் குழந்தை அழகான ஆண் குழந்தையாக நம்முடைய ரத்னகிரி ஐயா பிறக்கிறார். அந்த குழந்தைக்கு வேண்டிக் கொண்டபடி ரத்னகிரி என்று பெயரிட்டார்கள். காசிக்கு சென்ற அண்ணாமலை அவர்கள் திரும்பி வந்த பொழுது குழந்தை ரத்னகிரியை பார்த்து உள்ளம் பூரிக்கிறார். சிவனின் பெயரையே வைத்து விட்டதால் காசி விஸ்வநாதன் என்ற பெயரை ஜாதகத்தில் எழுதினார். அண்ணாமலை அவர்கள் ஒரு மூட்டை நிறைய பூந்தி வாங்கி
தஞ்சாவூரில் ரத்னகிரீஸ்வரர் கோவில் வாசலில் வரும் பக்தர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் விநியோகித்து பேரன் பிறந்ததை கொண்டாடி இருக்கிறார். இந்த ஆத்திக பரம்பரையிலிருந்து எப்படி நாத்திகமாக பரிணாம வளர்ச்சி ஏற்பட்டது என்று அடுத்த பத்தியில் சொல்லுகிறார். இந்த மாமா, நம்முடைய நூலாசருடைய மாமா ரத்னகிரி அவர்கள் பிறந்த பின் ஆத்தாவிற்கும் அந்த தாத்தாவிற்கும் 5 குழந்தைகள் பிறக்கின்றன. இரண்டாவது மாமா சங்கர நாராயணன், அவருடைய பெரியம்மா தம்சமவர்த்தினி குழந்தையாக இருக்கும் பொழுதே மரணமடைந்த குழந்தை இளஞ்சியம். அவருடைய மற்ற நூலாசருடைய தாயார் பெயர் சிவகாம சுந்தரி. கடைசியாக ஒரு மாமா, அவர் பெயர் அண்ணாமலை. இந்த ரத்னகிரி மாமாவாக தான் இந்த நூலாசருடைய மூத்த மகனாக இருந்ததால் எவ்வளவோ பொறுப்புகள் அதிகம். அனைத்தையும் இறுதி வரை இனிய முகத்துடன் தான் அவர் சுமர்ந்திருக்கிறார். அவர் அப்பாவுடைய செல்ல மகனாக இருந்திருக்கிறார். முதலில் பக்தி பலமாகத்தான் நம்முடைய ரத்னகிரியா இருந்திருக்கிறார். அவர் தினமும் ரத்னகிரீஸ்வரர் கோவிலுக்கு சென்று எண்ணெய் எடுத்து சென்று விளக்கு போட்டு வந்திருக்கிறார். அம்மாவின் பாசமான தலைமகனாக தம்பி தங்கைகளை படிக்க வைப்பதிலும் அவர்களை பராமரிப்பதிலும் உதவி இருக்கிறார். ஒருமுறை இவர் தாத்தாவிற்கு மிகவும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போது அவர்கள் வாழ்ந்து வரும் வீட்டை விற்பதற்கு முடிவு செய்தாராம். ஆனால் அந்த 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 ஆட்சி ஆத்தா அவர்கள் இல்லத்தரசி சொற்ப வருமானத்தில் 5 குழந்தைகளை வளர்க்க இட்லி வியாபாரம் போன்ற சிறு சிறு வேலைகளை செய்து வந்தாராம். இருப்பினும் வாழும் வீட்டை விற்கக்கூடாது, பட்டினி கிடந்தாலும் சொந்த வீட்டில் இருந்தால்தான் வறுமை வெளியே தெரியாது என்று தாத்தாவிடம் மன்றாடி இருக்கிறார். ஆனால் தாத்தா முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை. என்ன செய்வார் பாவம். வீட்டை விலைக்கு வாங்க வந்தவர் முன்பு 5 குழந்தைகளையும் வரிசையாக படுக்க வைத்து எங்கள் ஆத்தாவும் படுத்துக் கொண்டாராம். ஐயா, இந்த வீட்டை விலைக்கு வாங்கினால் 5 குழந்தைகளுடன் நான் நடுத்தெருவில் நிற்க வேண்டியிருக்கும். என் கணவருக்கு இது புரியவில்லை. மீறி நீங்கள் இந்த வீட்டை வாங்கி சென்றால் நீங்கள் 6 பேர் பிணத்தையும் தாண்டி சென்று வாங்குங்கள் என்று ஆத்தா வாங்க வந்தவரிடம் கூறினாராம். அவர் அப்படியே ஊனி குறுகி போய், என் அம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீர்கள், இவ்வளவு கொடிய நெஞ்சனாக நான் இருப்பேனா? நீங்கள் என் தங்கையை போன்றவர்கள் என்று அழுது கொண்டே சென்றவர் வீட்டை வாங்கவில்லை. அப்பொழுது அந்த நம்முடைய நூலாசனுடைய ஆட்சிக்கு, அதாவது பாட்டிக்கு எவ்வளவு வலிமை இருந்திருக்கிறது பாருங்கள். வீட்டை விற்க வேண்டாம் என்ற ஒரு அந்த அவனுடைய அந்த பாட்டியினுடைய செயலால் கொதிப்புற்ற தாத்தா ஆத்தாவை அடித்து துவைத்திருக்கிறார். அந்த ஆணாதிக்க சமுதாயம் அப்பொழுது சிறு குழந்தைகள் என்ன செய்வது என்று தெரியாமல் அம்மா அடி வாங்குவதை பார்த்து அழுதிருக்கிறார்கள். மாமா ரத்னகிரி அன்றே முடிவு செய்தாரா. அதனுடைய ஐயா ரத்னகிரி ஐயா என்ன பண்றாரு, இனிமேல் நாம் வேலைக்கு சென்றுதான் வறுமையை போக்க வேண்டும் என்ற போகத்தில் இருந்த என் மாமாவை அவரது மாமாவான ஆறுமுகம் தேற்றும் பொருட்டு ஒரு சுயமரியாதை கூட்டத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார். அப்பொழுது மாமா 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறார். முதலாக நம்முடைய ரத்னகிரி ஐயா தந்தை பெரியார் அவர்களை 8ஆம் வகுப்பு படிக்கும் போதுதான் பார்க்கிறார். அவரது பேச்சை கேட்டு அப்படியே மேசிலிருத்து விட்டாராம். அந்த அனுபவம் குறித்து நம்முடைய பின்வரும் தத்தியாங்கள்ல பார்க்கலாம் அப்படின்னு அரசியல் போடுறாங்க. தந்தை பெரியாருடன் நடந்த உரையாடலில் மாமாவின் சிந்தனை எத்தனையோ ரசாயன மாற்றங்களை உண்டு பண்ணியிருக்கிறது. தொடர்ச்சியாக சுயமரியாதை கூட்டங்களுக்கு தொடர்ந்து செல்ல தொடங்கினார். பின் அவருடைய கை செலவுக்கு கிடைக்கின்ற பணத்தில் பிரசுரங்களை வாங்கி படிக்க தொடங்கினார். அவரது நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரையும் படிக்க சொன்னார். மகன் அதிகமாக படிக்க தொடங்கியதை கண்டு பாட்டிக்கு ஆச்சரியம், தாத்தாவிற்கு மகிழ்ச்சி. ஆனால் அவர் என்ன படித்தார் என்பது அவர்களுக்கு தெரியாது, ஆத்தாவிற்கு புரிந்திருக்காது. ஆனாலும் அவர் வாழ்வில் மகிழ்ச்சிக்கு அப்புத்தகங்களே காரணமாயின என்பதை அவருடைய குடும்ப வரலாறு. படிக்க வேண்டிய விரைவில் அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்று தந்தை பெரியாருடைய சொற்கள் மாமாவுடைய ரத்னகிரி ஐயாவுடைய மனதில் ஆழ பதிந்தன. கொஞ்சம் கொஞ்சமாக கோவிலுக்கு செல்வது குறைந்தது. தாய் நாவலின் கதாநாயகன் பாவல் எல்லோரும் செல்லும் வாழ்க்கையிலிருந்து மாறுபட்டு வேறு எங்கோ அவர் தாயான பெலகோயா திவுலோன புரியும். அதுபோலவே இந்த மாமா கோவிலுக்கு செல்வது குறைந்து சுயமரியாதை கூட்டங்களுக்கு அதிகமாக செல்வதை என் தாத்தா ராமச்சந்திரன் புரிந்து கொண்டார். ஆனால் பள்ளி படிப்பு பாதிக்கப்படவில்லை என்பதால அதை கண்டுக்காம விட்டாரு தாத்தா. பள்ளி படிப்பில் உயர்நிலைக்கு செல்லும் பொழுது அவர்கள் பல கேள்விகள் எழுகின்றது. எல்லோரும் கடவுளின் குழந்தைகள் என்றால் ஏன் சிலர் ஊனமாக பிறக்க வேண்டும்? எந்த பெற்றோராவது தன் குழந்தை ஊனமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்களா? அப்படியானால் ஐயா ஈவேரா சொல்வது போல் கடவுள் என்று ஒருவர் இல்லையா என்றெல்லாம் நண்பர்களுடன் விவாதிக்கிறார்.
ஆனால் அப்பாவின் பேச்சை மீறாமல் நாள்தோறும் அந்த ரத்னகிரி கோவிலுக்கு சென்று விளக்கு போடுறார். அப்போ நீதான் நாத்திகம் பேச ஆரம்பிச்சிட்டாயே, கோவிலுக்கு ஏன் விளக்கு போடுற என்று நண்பர்கள் கேட்கிறாங்க. அப்போ இது செஞ்சோற்று கடன். இன்னும் என் தந்தையினுடைய சம்பாத்தியத்தில் தான் நான் சாப்பிடுகிறேன். எனவே தந்தை சொல்படி நடப்பது என்னுடைய செஞ்சோற்று கடன் என்று விளக்கம் கூறினாராம் ஐயா ரத்னகிரி அவர்கள். அந்த 10ஆம் வகுப்பு என்ற SSLC முடித்தவுடன் 16 வயது நிரம்பியதா என்று கூட தெரியவில்லை, அவர் கால்நடை ஆய்வாளர் பணிக்கு செல்கிறார். அப்பொழுது ஒரு முறை தாத்தா அவங்க பாட்டியை அடிக்கிறத பார்த்த உடனே அவர் தடுத்திருக்கிறார். இருவருக்கும் இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன. தாத்தா, என் மனைவியை நான் அடிக்கிறேன், நீ ஏன் தடுக்கிற அப்படின்னு சொல்றாரு. மாமா அந்த ரத்னகிரி ஐயா என்ன சொல்றாங்கன்னா, என் அம்மாவை யார் எடுத்தாலும் நான் தடிப்பேன், அவர் என்ன தவறு செய்து விட்டார் அடித்ததற்கு என்று தாத்தாவை கேள்வி கேட்கிறார். அதை நான் தான் முடிவு செய்ய வேண்டும், என் மனைவியை அடிப்பதற்கு எனக்கு உரிமை உள்ளது என்றாராம் தாத்தா. மாமா என்ன சொல்றாரு, அப்படி யார் சொன்னது? ஒவ்வொரு பெண்ணுக்கும் உங்களை போல ஒரு சக மனுஷி, உங்களுக்கு உணவு சமைப்பதும் உங்கள் குழந்தைகளை பராமரிப்பதும் 24 மணி நேரமும் இந்த குடும்பத்துக்கு உழைப்பதுமான உள்ள ஒரு சக மனுஷியை நீங்கள் நேசித்து பாராட்ட வேண்டும். அப்படி செய்யாமல் ஏன் அடிக்கிறீர்கள்? மனைவியை நேசிக்காமல் நீங்கள் வேண்டுமானால் இருக்கலாம், அம்மாவை நேசிக்காத மகன் அல்ல நான் என் அம்மாவை அடிக்க கூடாது. ஓ, நீ அந்த ராமசாமி கூட்டங்களுக்கு போகும்போதே தடுத்திருக்கணும்ப்பா. ஒரு நாள் இப்படியெல்லாம் பேசுவேன்னு நினைச்சேன், பெற்ற தகப்பனை மதிக்காத என்று அவர் சொல்லி கொடுத்தாரா என்று தாத்தா கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ரத்னகிரியா என்ன சொல்றாங்க, என் அம்மாவின் மீதும் ஒவ்வொரு விழும் அடியை தடுப்பதினாலே என் தந்தையை நான் மதிக்கவில்லை என்று பொருள் இல்லை. நான் உங்களை மதிக்கவில்லையா அப்பா, என்னை புரிந்து கொள்ளுங்கள், அம்மாவை இனி அடிக்காதீர்கள் என்று சொல்றார். நீ தோளுக்கு மேல வளர்ந்துட்ட, ஒன்னும் சொல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி மன வருத்தத்தோட அந்த பேச்சை நிறைவு செய்தாராம் தாத்தா. அப்ப இப்படி தன்னுடைய தாயினுடைய உரிமைக்காக அன்றே போராடினார் நம்முடைய 16 வயது நிரம்பிய ரத்னகிரி ஐயா. ஐயா ரத்னகிரி கால்நடை ஆய்வாளராக பணிக்கு செல்ல தொடங்குகிறார். குடும்பத்தினுடைய வறுமை கொஞ்சம் கொஞ்சமாக தீர தொடங்குகிறது. இப்போ அந்த 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 நிகழ்வுக்கு அவர் வீட்டுக்கே சென்றது போல இந்த நூலாசிரியருடைய மொழி நடை இருக்கிறது. தனக்கு வேண்டாம் வேண்டாம் என்றால் என் அம்மாவிடம் கொடு, அவர் என்ன செய்தாரோ செய்யட்டும் என்று கூறிவிட்டாராம். முதல் மாத பணத்தை சம்பளத்தை கொண்டு போய் தந்தையிடம் கொடுத்த பொழுது கையில் வாங்க மறுத்து விடுகிறார் தாத்தா. அவருடைய ஆணவம் என்று சொல்லலாம். அந்த சமயத்திலே எங்கள் ஆத்தாவிடம் சம்பள பணத்தை கொடுத்த மாமா, இனி இட்லி கடையெல்லாம் வைக்க வேண்டாம், அம்மா நீங்கள் நெருப்பில் அவிந்து கஷ்டப்பட வேண்டாம், தங்கைகளை மாவு அரைத்து அயர்ந்து விட்டார்கள், அவர்களும் படிக்கட்டும், இனி மாதம் எனக்கு சம்பளம் வரும், குறைவான சம்பளமாக இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் நிலையான வருமானம் என்று அவர் தன்னுடைய தாய்க்கு சொல்கிறார் ரத்னகிரி ஐயா. இப்படியே அவருடைய வாழ்க்கை தரம் உயரத் தொடங்கியது. நம்முடைய ஐயா ரத்னகிரி ஐயாவுடைய மனதிலும் சிந்தனையிலும் பெரியாருடைய கருத்துக்களும் ஆழமாக வளர்கின்றன. அவர் என்னதான் ஊருக்கு தலைவராகவும் இருந்தாலும் பெற்றோருக்கு அவர் பிள்ளைதானே. என் பெரிய பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது, நீங்கள் தான் அவரை பிழைக்க வைக்க வேண்டும் தம்பி என்று மாமாவிடம் என்னுடைய நண்பர்களிடம் அவனுடைய அம்மா கூப்பிடுவாங்களாம், சொல்லுவாங்களாம். மாமாவினுடைய அந்த குடும்ப வாழ்க்கை பற்றியும் அந்த பாட்டிக்கு தெரியாது. அவருடைய கடைசி மாமா அண்ணாமலை, அதாவது ரத்னகிரியாவுடைய இளைய சகோதரர் அண்ணாமலை. அப்போ மாமா எவ்வாறு நாத்திக கருத்துக்களை ஆத்தா முன்னாடி விரித்தார், அதாவது அவருடைய தாயின் முன்னாடி விவரித்தால் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ரத்னகிரியாவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, மாரியாயி என் பிள்ளை தெரியாம இப்படியெல்லாம் பேசுது, நீ மன்னிச்சுட்டு சொல்லி தெய்வத்திட்ட சொல்றாங்களாம். தாய் நாவலில் அந்த ஒரு ஆங்கில நாவலை இங்கே ஒப்பிடுகிறார். தன் மகனின் கருத்தியல் சரிதான் என்று ஏற்றுக்கொண்டாலும், அவர் சொல்வதெல்லாம் சரியானவைதான் என்று பெருமிதம் கொண்டாலும் கடைசி வரை பக்தியை விடையவில்லை அந்த ஐயாவுடைய தாயார். காலை எழுந்து குளித்தவுடன் கதிரவனை கண்டு கும்பிட்டு விபூதி எடுத்து நெற்றி நிறைய பூசிக்கொள்வார். அதுதான் அந்த நாளுடைய செயல்கள். ஒருமுறை இந்த சக நண்பர்களுடன் ஏறத்தாழ 10 பேர் உணவு சாப்பிடுறதற்கு உணவு விடுதிக்கு போறாங்க. அப்போ அந்த தாத்தா அதே விடுதிக்கு வராரு. மாமா தன் நண்பர்களுக்கெல்லாம் சேர்த்து அந்த தாத்தாவோட அவங்க அந்த ரத்னகிரி ஐயாவோட அப்பாவுக்கும் சேர்ந்து பணம் கொடுக்குறாரு. அதுக்கு மறுத்துட்டாரு அந்த ஹோட்டல் உணவு விடுதியினுடைய சிப்பந்தியிடம் என்னோட பணத்தை மட்டும் நான் கொடுப்பேன், அவருக்கு எனக்கு கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வைராக்கியமா இருந்தார் அந்த தாத்தா.
இப்படி அந்த நிகழ்வுக்கு அந்த இல்லத்தில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் எவ்வாறு அந்த ஒரு பகுத்தறிவுவாதிக்கும் அந்த பழம்பெரும் ஆஸ்திகவாதிகளுக்கும் எவ்வாறு உரையாடல்கள் இருப்பது என்பதையும் இந்த நூலில் ஒவ்வொரு அழகாக விவரிக்கிறார் இந்த நூலாசிரியர். இந்த கருத்தியல் மாற்றமும் பெற்றோருடைய எதிர்வினையும் எப்படிங்கிற ஒரு தலைப்பை சொல்றாங்க. எப்படின்னா, அந்த ரத்னகிரியாவுடைய வாழ்வியல் திராவிடர் கழக ஈடுபாடுகள் அதிகமாக அந்த ஐயாவுடைய அப்பா ராமச்சந்திரன் என்ன சொல்றாருன்னா, பல்வேறு வினோதமான நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபடுறாரு. அவரால் பிள்ளை செய்வது தவறுன்னு கூற முடியல, பொறுப்பான மகன் என்பதால கடிந்து கொள்ளவும் முடியல. வீட்டின் திண்ணைகள்ல நடக்கும் விவாதங்கள் அவருடைய காதுகளுக்கு எட்டாமலும் இல்லை. தந்தை பெரியாரின் கருத்துக்கள் அவரை காதுகளில் பல்வேறு விதமாக விழுந்தன. அதுல அவரை பாதித்த மிக முதன்மையான செய்தினா, திராவிட கழகத்தினர் தந்தை இறந்தால் அவருக்கு கருமாதி கூட செய்ய மாட்டார்கள் என்பது. தஞ்சாவூரில் யாரேனும் இறந்தால் அருகில் உள்ள திருவையாற்றில் காவிரி படுத்துறையில் சென்று கருமாதிக்கான சடங்குகள் செய்வார்கள். இத நினைச்சு அந்த ரத்னகிரியோட அப்பா என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் உடனே திருவையாருக்கு சென்று கருமாதி செய்யணும்னு ஒரு புரோகிதர்கிட்ட போறாரு. புரோகிதர் கேட்கிறாரு, யாருக்கு? அந்த ஐயா சொல்றாரு, ஐயா ரத்னகிரியுடைய ஐயா அப்பா என்ன சொல்றாரு, எனக்கு தான் இந்த ஐயா சொல்றாரு. அவருடைய மனநிலை சரியான நிலையில் இருக்கிறதா என்று புரோகிதருக்கு சந்தேகம் வந்துருச்சு. அவருடைய விலாசத்தை விசாரிக்கிறாரு. அதே தெருவில் இருக்கிற ரத்னகிரி என்னோட கால்நடை வைத்தியருடைய இருக்கிறாரே, அவருடைய என்ன தெரிஞ்சிருச்சு அவருக்கு. உங்களுக்கு எப்படி நான் அவருக்கு தெரியும்? நீங்க கேட்கிறாரு, நீங்க ரத்னகிரி ஐயாவுடைய தந்தையான்? ஆமா, அவர் எங்கள் வீட்டு பசுமாட்டுக்கு அவர் தான் இலவயமாக வைத்தியம் பார்த்தாரு, ரொம்ப நல்லவர், ஒரு நயா பைசா கூட வாங்க மாட்டாருன்னு சொல்லி ரத்னகிரி ஐயா பத்தி அந்த பெரியவர்கிட்ட அந்த புரோகிதர் சொல்றாரு. அவர் தீக்காவில் சேர்ந்து விட்டார், நான் இறந்தால் அவன் கருமாதி எல்லாம் செய்ய மாட்டான், அதான் எனக்கு நானே செய்து கொள்ளலாம் என்று வந்தேன்னு தாத்தா சொன்னாராம். அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, நான் டாக்டர் கிட்ட சொல்லி நீங்கள் இறந்த பிறகு செய்ய சொல்றேன். அதாவது அந்த கால்நடை ஆய்வாளர் அவர் மருத்துவராகவே அவரு நினைக்கிறார் அந்த புரோகிதர். நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி புரோகிதர் அவரை வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. அப்போ எந்த அளவுக்கு அவர் அந்த ஆத்திகத்துல அந்த ரத்னகிரியோட ஊறி போயிருந்தாங்கிறது இந்த செய்தியினால தெரியுது நமக்கு. இந்த தீக்கா கட்சிக்காரர்கள்லாம் வீட்டுக்கு வர்றது அவருக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. அந்த பிள்ளைகள்லாம் எப்படி எல்லாம் இருந்தாங்கிறதெல்லாம் அவரு விவரிக்கிறாங்க ஒவ்வொரு இதுலையும். இப்போ நூலுக்கு நான் ஒரு 25% தான் பண்ணியிருக்கிறேன். இப்போ மணி 6 போகிறது. இப்போ 5 நிமிடம் நூலாசிரியர் பேசுவதற்காக நூலாசிரியர் அம்மா சகோதரி வீர வியட்நாம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள் நூலாசிரியர் வீர வியட்நாம். அவரை நான் அலைபேசியில் அழைக்கிறேன். அம்மா காணொலியில வாங்கம்மா. இனிப்புலதான் இருக்கிறேன் நானு. காணொலியில வாங்கன்னு உங்க முகம் தெரியல. அம்மாவை அழகா அழங்க பார்க்கலாம். அவங்க அலைபேசி உங்களுடைய இது புகைப்பட கருவி பின்பக்கமா இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால முகம் தெரியல. ஓகே, சுவாதி கூப்பிடுங்க, அம்மா கூப்பிடுங்க. ஏற்புரை வழங்குவதற்கு நூலாசிரியர் அம்மா அவர்களை அழைக்கிறேன்னு கூடுங்க பார்க்கலாம். அந்த பேர் சொல்லி அழக. இந்த நூல்ல நிறைய திருக்குறளையும் அம்மா விவரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு திருக்குறளையும் திருக்குறள் மட்டுமல்ல, சங்க இலக்கியங்களுடைய நிறைய நூல்களையும் இங்க கையாண்டிருக்கிறாங்க. குறுந்தொகை ஆங்கில இலக்கியங்களும் பல்வேறு இலக்கியங்களை இங்க கையாண்டிருக்கிறாங்க. அம்மா உங்களுடைய முகம் அந்த அலைபேசியில பாத்தீங்கன்னா முகம் இந்த பின்பக்கமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால உங்க முகம் தெரியல. டேப்ல வச்சிருக்கிறேன், அந்த முகம் தெரியல பாருங்க. அந்த புகைப்பட கருவியில பாத்தீங்கன்னா அதை திருப்பி தொட்டீங்கன்னா தான் உங்களுக்கு முகம் தெரியும். அது பின்பக்கத்தை காமிக்குதுன்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க திருப்பி வச்சுக்கோங்க, இல்ல நான் திருப்பி வச்சுக்கோங்க, முகம் தெரியும். லேப்டாப்ல இணைஞ்சிருக்காங்க, லேப்டாப்ல இருக்கிறாங்க நினைக்கிறேன். அப்படின்னா முகம் தெரியுமே. இல்ல டேப்னு சொன்னாங்க. டேபா நீங்க திருப்பி வச்சிருங்க, இல்லையா இப்படி வைக்கிறதா இப்படி வச்சிருங்க.
சரி பேசுங்கம்மா நீங்க. ஒளிக்கடைக்கு வந்துட்டீங்க. தெரியுதா? இல்ல தெரியல, ஆனா நீங்க குரல் கேக்குது. முகம் தெரியல, உங்க முகம் தெரியல, வேற ஒண்ணும் இல்ல. நாங்க உங்க முகத்தை காணுவதற்காக தவம் இருக்கிறோம். ஆஹ் இப்ப தெரியுது, இப்ப தெரியுது. இப்ப வாங்க பார்க்கலாம். தெரியுதா? இல்ல நீங்க வந்து அந்த நான் இப்போ ஒரு வந்து வேண்டுகோள் போயிடுச்சு. கொடுக்கிறேன். அந்த காணொலியை இயக்கிறதுக்கு வேண்டுகோள் கொடுத்தேன், நீங்க அதை தொடுங்க. இல்ல அதாவது இந்த புகைப்பட கருவி வந்து பின்பக்க கருவியில இருக்குது, அதனால அது தெரியல. நீங்க திருப்பி வச்சுட்டு பேசுங்க, இல்லையா இப்படி வச்சிருங்க. தெரியுதா? இல்லம்மா தெரியல. இருங்க, என்னோட மொபைல்ல இருந்து கனெக்ட் ஆகுது. சரி. இப்போ நான் அது வரைக்கும் இணையற வரைக்கும் நான் பேசுறேன். இவங்க வந்து இருக்கிற திருக்குறள் தனியே இருந்து நினைத்த கால் என்னை திண்ணிய இருந்ததென்ன நெஞ்சு, இப்படி பல குறள்கள். இவருக்கு பிடித்தமான குறள் என்ன? ஆபயன் குன்றும் அறிதொழிலோர் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து. இதெல்லாம் நம்முடைய நூலா இவருக்கு ஐயா அவர்களுக்கு பிடித்த குறள்கள். அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின்னோய் தன்னோய் போல் போற்றாக்கடை. அது மற்றவருடைய துன்பத்தை தன் துன்பம் போல் உணர்ந்து அதை போக்க முற்படாவிட்டால் பெற்றிருக்கும் அறிவினால் என்ன பயன்? இவ்வளவு அழகான குறள் எல்லாம் அவருக்கு பிடித்திருக்கிறது. ஆங்கிலத்துல 2 சொற்கள் உண்டு. ஒன்று சிம்பத்தி, மற்றொன்று எம்பத்தி. அதான் முதலாவது அனுதாபப்படுவது, இரண்டாவது துயரப்படுவர்களை பார்த்து அவர்களுக்காகவே தங்களை ஆக்கிக் கொண்டு உதவி புரிவது. இதைத்தான் வள்ளுவர் அறிவினான் ஆகுவதுண்டோ என்று குறள் கூறுகிறார். இப்ப சூழ்நிலை ஒன்று, செயல்பாடுகள் வேறு. அப்ப அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு துயர சம்பவம் எப்படின்னா, கல்லாதவர் ஒரு வீட்டில் ஏற்பட்டது. ஒரே சம்பவத்திற்கு படித்தவர்களும் படிக்காதவர்களும் எப்படி வேறு விதமாக நடந்து கொள்பவர்கள் என்பதற்கு இது எடுத்துக்காட்டுன்னு சொல்றாரு. அதாவது அவருடைய அப்பாவிற்கு சில ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து புற்றுநோய் ஏற்பட்டது. ஒரு சில மருத்துவர்கள் வந்து அந்நோய்க்கு சரியான சிகிச்சை கிடையாது, தனியார் மருத்துவர்கள் வந்து தங்களுடைய அன்பை வியாபாரமாக்கி பணம் ஈட்டி உயிருடன் விளையாடுறாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போறாங்க. அங்கவும் அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சக ஊழியர் சொல்றாரு, அவர் மருத்துவர் அல்ல, வியாபாரி, அவர் மருத்துவருடன் ஆலோசனை கேட்போம் என்று வேறொரு இடத்துக்கு அனுப்ப சொல்றாங்க. அப்போதான் ஒரு டெல்லி பெரிய மருத்துவமனையில மருத்துவர் லலித்குமார் என்கிற ஒரு மாமனிதரை வந்து பாக்குறாங்க. அவர் வந்து மிக குறைந்த காலத்துல வந்து அவருடைய தந்தையருடைய நோயை குணப்படுத்தி விடுகிறார். அப்போ ஜோசியத்துக்கு வந்து என்ன மாதிரி எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் மந்திரிச்சு சாம்பல் மாதிரி ஒரு பிரசாதத்தை கொடுத்து சாப்பிட சொன்னாரா, எந்த நோயா இருந்தாலும் சரியாயிடணும். அப்போ உங்களை போன்ற புண்ணியவானுக்கு புற்றுநோயெல்லாம் இருக்காதுன்னு இருந்தாரா. அப்போ அதை பத்திலாம் ஒரு மூட நம்பிக்கைகளை பற்றி நீங்க சொல்றாங்க. அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடைய ரேணுமிலர். அதாவது அறிவுதான் செல்வம், அற்றம் காக்கும் அருவி, துன்பம் துடைக்கும் செல்வம் கல்வியே. எவ்வளவு பணம் இருந்தாலும் அறிவு இல்லை என்றால் என்ன பயன் என்ற சம்பவத்தெல்லாம் சொல்றாருங்க. அப்புறம் வந்து திருக்குறள் நெருக்கமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, கற்றதனால் ஆனா பயன் என் கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின். என்றாம் அறிந்தவனின் நல்ல பாதங்களை வழிபடவில்லை என்றால் ஒருவன் எவ்வளவு படித்தும் என்ன பயன் என்ற பொருள். பெரியாரியவாதியாகிய அவரால் இந்த குறளை எப்படி ஏற்றுக்கொள்ள முடிந்தது? இது குறித்து அவர் வழங்கிய விவரங்களை சுருக்கமாக. வாளறிவன் என்றால் அம்மா நீங்க காணொளி வர மாட்டேங்குதுமா உங்களுக்கு? இப்ப வந்து காணொளி இயக்குங்க. நீங்க ஹோஸ்ட் ஹாஸ் டிசேபிள்ட்னு வருது. ஹோஸ்ட் ஹாஸ் டிசேபிள்ட் வீடியோ வருது. இல்ல நீங்க வந்து அங்க ஏதோ டிசேபிள் பண்ணிருக்கீங்க. இல்லையே, நான் பண்ணலையே, மத்தவங்க எல்லாருக்கும் இருக்கே. ஒரு நிமிஷம் என்னோட லேப்டாப் அந்த லிங்க் போடு. நேரம் ஆகிட்டு இருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்ல. நீங்க வந்து காணொலி இதுல அலைபேசியில வரேன்னு சொன்னீங்க. வரேன். அலைபேசியில வாங்க.
இப்போ அந்த அந்த இரண்டாவது குறளுக்கு என்ன அம்மாவுக்கு அந்த பதில் தொடுக்கு சொன்னா, அனுப்புங்க, வாலறிவன் அந்த லிங்க் என்றால் அனுப்புங்க. இறைவன் என்று நீ நினைத்திருக்கிறாய், ஆனால் எல்லாம் அறிந்தவனை மேதை என்ற பொருளும் கொள்ளலாம். அந்த பொருளுடன் இந்த குறளை நினைத்துப்பார் என்று கூறினார். அவர் வாழ்வின் ஒட்டி உறவாடிய திருக்குறளுக்கு பின்னாலும் தந்தை பெரியார் இருந்தார் என்று அதன் பிறகே தெரிகிறது. கடவுள் வாழ்த்தை நடுவில் வந்த யாரோ திணித்து விட்டார்கள் என்று பெரியார் சொன்னார். கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் தலைப்பை பண்பு சிறப்பு என்று மாற்றித்தான் பெரியார் திருக்குறளை வெளியிட்டார். 6 என்ற குறைந்த விலைக்கு அச்சடித்து திருக்குறளை வெளியிட்டார் பெரியார். ஆயிரக்கணக்கில் விற்பனையாகினது. விற்பனைக்கு சென்ற 3 நாள் கழித்து நாங்கள் விலையை தவறாக கணக்கிட்டு விட்டோம். இப்ப தொடருங்கம்மா. இப்ப முகம் தெரியுது. நீங்க ஒலித்தடையை நீக்கிட்டு பேசலாம். அடுத்த இதை கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க, ஏன்னா அது வந்து எதிரொலிக்கும். இல்ல மியூட் பண்ணிட்டேன். இப்ப தொடருங்கம்மா. இப்போ நூலாசிரியர் திருமதி வீர வியட்நாம் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வாருங்கள். அனைவருக்கும் நன்றி. அதுல எதிரொலிக்குது பாருங்க, அதனால அதை கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. தள்ளி வச்சிடலாம், இல்லைன்னா அதை அணைச்சிடலாம். இல்ல அதை அணைச்சிட்டேன். நன்றி மேடம். அனைவருக்கும் நன்றி. ஒரு நிமிடம் நான் அந்த இதை ரிமூவ் பண்ணிடுறேன் நானு. பேசுங்க. இப்ப சரியா இருக்கு. அம்மா பற்றி 1250வது நிகழ்வு, நம்முடைய கலந்துரையாடும் பேரவை 1250வது நிகழ்வினுடைய சிறப்பழைப்பாளர் அம்மா அவர்கள் என்பது ஒரு குறிப்பிடத்தக்க. 2000 இவங்க 1250வது நிகழ்வில் சிறப்பழைப்பாளராக பேசியிருக்கிறார். நான் ஒருங்கிணைப்பாளராக இருந்த பொழுது. ஆமா நான் தான் கூப்பிட்டேன். ஆமா சரி ஞாபகம் இருக்கு. ஆமா தொடருங்கம்மா, நீங்க இப்ப தொடரலாம். ரொம்ப நன்றி. நான் எழுதிய நூலை வந்து இவ்வளவு விரைவில் நீங்க படிச்சுட்டு அது மதிப்புரை சொல்லுவீங்க அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் காரணம் என்ன அப்படின்னா, நான் முகநூல்ல எங்க அப்பா அம்மாவுடைய திருமண நாளுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருந்து எழுதினேன். அப்போ என்னுடைய மாமா வந்து என்கிட்ட சொன்னாரு, உங்க அப்பா அம்மாவுக்கு திருமணம் செய்து வைத்தது நானு, என்னை பத்தி நீ எழுதல, அவங்கள பத்தி மட்டும் எழுதுற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போதான் எங்க மாமா பத்தி எழுதணும் அப்படின்னு நினைக்கும் போது, ஒரு தனி மனிதனால வந்து ஒரு குடும்பத்தை எந்த அளவிற்கு வந்து மாத்த முடியும், அவர் வந்து ஒரு இயக்கத்துல சேர்ந்தா அந்த இயக்கம் அந்த குடும்பத்தை எந்த அளவிற்கு மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்றது எழுத கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்தது. ஒரு குறிப்பிட்ட சம்பவம் இந்த நூல் பிற்பகுதியில வருது. எங்க மாமாவுக்கு வந்து 2 சகோதரிகள். என்னோட பெரியம்மா தர்ம சமர்தினி, அவருக்கு 13 வயசுலயே கல்யாணம் செஞ்சு வச்சிடுறாங்க. அந்த காலத்து வழக்கப்படி வயசுக்கு வந்துட்டா உடனே கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு. அப்பா கல்யாணம் பண்ணும்போது எங்க மாமா வந்து தடுக்கல. அப்பா மாப்பிள்ளை பார்த்திருக்காரு, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி பண்ணி வச்சிடறாங்க. ஆனா எங்க அம்மாவுக்கு திருமணம் செய்யும் பொழுது அதே வயசுல எங்க மாமா வந்து தடுக்கிறாரு. ஏன் தடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணு வந்து சின்ன குழந்தை, இப்ப எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாரு. ஏன் சின்ன குழந்தையா இருந்தா என்ன அப்படின்னா, இல்ல 8ஆம் வகுப்பு படிக்கிற பெண் படிக்கணும், மேற்கொண்டு படிக்கணும், வேலைக்கு போகணும், அப்புறம்தான் திருமணம் செய்விக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எங்க தாத்தா சொல்றாரு, இதே வயசுலதானே உன் பெரிய தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணோம், அப்ப நீ கேட்கலையே, இப்ப கேக்குறல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து எனக்கு வந்து தந்தை பெரியார பத்தியோ அவருடைய கருத்துக்கள் பத்தியோ தெரியாது. இப்ப தெரியும். ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் நிற்கக்கூடிய அளவிற்கு சம்பாதிக்கணும். அதற்கான கல்வி அவளுக்கு கிடைக்கணும். அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் திருமணம் செய்விக்கணும் அப்படின்னு எங்க மாமா வந்து எங்க தாத்தா கிட்ட வந்து வாதாடுறாரு. படிக்க வச்சுட்டா அப்புறம் படிக்க வைக்கிறதுக்கும் செலவு பண்ணி கல்யாணத்துக்கும் செலவு பண்ணணும், படிச்ச மாப்பிள்ளையா பார்க்கணும், அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு எங்க தாத்தா வந்து விவாதம் பண்றாங்க. நான் படிக்க வச்சுக்கிறேன், நானே வந்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்றேன், என்ன மாதிரியே ஒரு கருப்பு சட்டை மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணி வச்சா அவர் காசுலாம் கேட்க மாட்டாரு, அந்த மாதிரி நான் அதுக்கான பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு எங்க மாமா உறுதியா நின்னதுனாலதான் எங்க அம்மா வந்து
படிச்சாங்க. எங்க அம்மா ஆசிரியர் ஆனதுனாலதான் அதை விட நம்ம ஒரு பள்ளிக்கூட ஆசிரியரா இருந்தா நம்முடைய மகள் இதை விட பெரிய பதவிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சு முடியுது. என்னுடைய மாமாவிற்கு தந்தை பெரியாரினுடைய பரிச்சயம் கிடைக்கவில்லை என்றால், அவர் கொடுத்த சிந்தனை இல்லை என்றால், என்னோட அம்மாவுக்கும் 13 வயதிலே திருமணம் ஆகியிருக்கலாம். அவருக்கு எப்படி கணவர் கிடைச்சிருப்பாங்கன்னு தெரியாது. எங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு தெரியாது. சோ பெண்களை படிக்க வைக்கணும், வீட்டுல இருக்கிற அப்பா கிட்ட சண்டை போட்டு தங்கச்சியை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற சிந்தனை ஒவ்வொரு பெண்களையும் படிக்க வைக்கும் போது எங்க குடும்பத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி அம்மா அடி வாங்கினாங்கன்னா அம்மாவை அடிக்கிறதுக்கு அப்பாவுக்கு உரிமை கிடையாது. அவங்களும் ஒரு சக மனுஷி. ஒரு பெண்ணை அடிப்பது ஒரு ஆணுடைய உரிமை அல்ல, ஒரு கணவருடைய உரிமை அல்ல, அவங்களுக்கும் உரிமை இருக்கு என்ற சிந்தனை அவருக்கு கொடுத்தது தந்தை பெரியார். இன்றைக்கே தந்தை பெரியாரை பற்றி நிறைய தெரிந்து கொண்டதை விட தெரிந்து கொள்ளாமலேயே அவரை குறை சொல்லக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க. பெரியாரே என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சொல்றது எல்லாத்தையும் நீங்க ஏத்துக்காதீங்க, உங்களுக்கு பிடிச்சதுன்னா வச்சுக்கோங்க, நான் சொன்னதை நல்லா யோசிச்சு பாருங்க, யோசித்து பார்த்து உங்களுக்கு உரியதை ஏத்துக்கோங்க, உரியது இல்லைன்னா விட்டுருங்க. கடவுள் நம்பிக்கை உள்ள நிறைய பேருக்கு தந்தை பெரியாருடைய பல கொள்கைகள் பல கருத்துக்கள் பிடிச்சிருக்கு. அண்ணாவிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு உறுதிமொழி எடுத்துக்கொண்ட முதல்வர் விஜய் வரைக்கும் பெரியாரை பிடித்து கொள்ளாமல் எதுவும் செய்வதில்லை. ஆனால் தந்தை பெரியார் எதனால் முக்கியமாகிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய பெண்களின் கல்வி, பெண்களின் வளர்ச்சி, அவர்களோட உரிமை, இது எல்லாவற்றிலும் அவருடைய இடம் இருக்கு. அது எங்க மாமாவை போல பலரை அவர் உருவாக்கி இருக்கிறார். அது அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கலந்துரையாடுவோம் பேரவையில இந்த நூல் மதிப்பிடப்படுவது எனக்கு மிகவும் சந்தோஷமான விஷயமா இருக்கு. என்னன்னா, இந்த பேரவை ஆரம்பிக்கும் பொழுதே நிறைய திருக்குறளோட ஆரம்பிக்கிறீங்க. எங்க மாமாவுடைய பை நிறைய அந்த பாக்கெட் சைஸ் திருக்குறள் புத்தகம் நிறைய வச்சிருப்பாரு. யாரை பார்த்தாலும் ஒரு திருக்குறள் புத்தகம் கொடுப்பாரு. தெருவுல இருக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் திருக்குறள் ஒப்பிச்சா ஒரு திருக்குறளுக்கு ₹1 சொல்லி காசு கொடுப்பாரு. அதை வச்சு நிறைய விளையாட்டு, எந்த குறள் உதட்டு ஒட்டாம எத்தனை குறள் இருக்கு, விலங்குகளை பத்தி எத்தனை குறள்ல சொல்லி இருக்கிறாங்க, அறிவுன்னு எத்தனை குறள் ஆரம்பிக்குது, எத்தனை குறள் முடியுது அறிவுன்னு, அப்படிலாம் சொல்லி தெருவுல இருக்கிற பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு நிறைய விளையாட்டெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அப்படி விளையாட்டா நாங்க நிறைய திருக்குறள்கள் படிச்சிருக்கிறோம், தமிழ் இலக்கியங்கள் படிச்சிருக்கிறோம். மாதிரி கற்றல் என்பது ஒரு இனிமையான அனுபவம், கலந்துரையாடுவது ஒரு இனிமையான அனுபவம். இதை பள்ளிக்கூட ஆசிரியர்கள் மட்டுமல்ல, குடும்பத்தில் இருப்பவர்களும் குழந்தைகளிடம் விதைக்க வேண்டும். இந்த கூட்டத்துல நிறைய குழந்தைகள் பங்கு பெற்றிருக்கிறாங்க. இதில் இந்த நூல் ஆய்வுரை செய்யப்பட்டதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லாவற்றையும் நம்மளே பேசிட்டோம்னா அப்புறம் புத்தகத்தை படிக்க மாட்டீங்க. நூலை படிங்க. நூல் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா எனக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி தகவல் அனுப்புங்க, நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். படிச்சுட்டு மதிப்புரை சொல்லுங்க. ஏன்னா ஒவ்வொரு இதை படித்த என்னுடைய சில நண்பர்கள் சொன்னாங்க, நம்ம ஒவ்வொரு குடும்பத்திலயும் இப்படி சில மனிதர்கள் இருப்பாங்க, அவங்கள நம்ம உணராமலே விட்டுறோம். அவங்கள நம்ம ஒரு சக மாமாவா, பெரியப்பாவா, சித்தப்பாவா பார்த்துருக்கோமே தவிர இந்த குடும்பத்தின் வளர்ச்சியில் அவங்களுடைய பங்கு என்ன, அவங்களுடைய சிந்தனையின் பங்கு நம்ம குடும்பத்தை எப்படி மாத்திருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம உணரவே இல்லை. நாங்களும் எழுதணும்னு தோணுது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வட இந்தியால, நான் வட இந்தியால வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால இங்க என்னுடைய வட இந்திய நண்பர்கள் சொல்லுவாங்க, தமிழ்நாட்டை புரிந்து கொள்வது எங்களுக்கு சிரமமா இருக்கு, தமிழ்நாட்டு குடும்பங்களை புரிந்து கொள்வது எங்களுக்கு சிரமமா இருக்கு, எங்களால புரிஞ்சுக்க முடியல, நான் நாத்திகர்னு பெருமையா சொல்றீங்க, நான் பெரியாரிஸ்ட்னு பெருமையா சொல்றீங்க, பெரியார் அப்படி என்ன பண்ணிட்டாரு உங்களுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கான விடை இந்த மாதிரி புத்தகங்கள் எழுதப்படும் போது கிடைக்கும் நான் நம்புறேன். இந்த நூலை மிகச் சரியாக புரிந்து கொண்டு மதிப்புரை செய்ததற்கு மிக்க நன்றி. இத்துடன் என் ஏற்புரையை முடித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சியம்மா. இந்த நூல் குறிப்பா இளைஞரிடம் சென்று சேரடைய வேண்டும். ஏனெனில் இன்றைய இளைஞர்கள் நாளைய சமூகத்தை உருவாக்கப் போகிறவர்கள். அவர்கள் பகுத்தறிவோடு வளர்ந்தால் சமூகம் முன்னேறும், அவர்கள் மூட நம்பிக்கையில் மூழ்கினால் சமூகம் பின்னோக்கி செல்லும். இதனால் இந்த நூல் இளைஞர்களுக்கு ஒரு அறிவு சுடராக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. மேலும் இந்த நூல் ஒரு முதன்மையான செய்தி, ஒரு உண்மையும் நமக்கு நினைவூட்டுகிறது. அது என்னன்னா, கொள்கை என்பது மேடையில் பேசுவதற்காக மட்டுமல்ல, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்காக. ஐயா ரத்னகிரி அவர்கள் அந்த வகையில் ஒரு உண்மையான ஏக்க போராளி என்பதை இந்த நூல் முழுவதுமாக உணர முடிகிறது.
ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க வேண்டுமெனில் அறிவு வளர வேண்டும். அறிவுடன் மனித நேயம் இணைய வேண்டும். மனித நேயத்துடன் சமத்துவம் நிலைக்க வேண்டும். இந்த மூன்றையும் இணைக்க ஒரு சிந்தனை நூலாக பெரியார் இயக்க போராளி நாத்திக வாழ்வியல் வழிகாட்டி விளங்குகிறது. இது நிறைவாக சொல்ல வேண்டுமெனில் இந்த நூல் வெறும் வாழ்க்கை வரலாறு புத்தகம் அல்ல, இது பகுத்தறிவு புரட்சி, இது ஒரு சமூக விழிப்புணர்வுடைய இயக்கம். இந்த அரிய நூலை எழுதிய திருமதி வீரநாயகம் அவர்களுக்கு நமது மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவே மனிதனுடைய உயர்ந்த ஆற்றல் என்ற பெரியாரின் சிந்தனை இந்த நூல் வழியாக இன்னும் பல தலைமுறைகளுக்கு சென்றடையட்டும். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றி. நன்றிங்க ஐயா, நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு நீதியரசர் நடராஜன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு இன்று நடந்த நிகழ்ச்சி என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருகிற ஒரு நிகழ்ச்சியாக அமைந்து விட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு காரணமான ஐயா பிரமநாயகம் அவர்களை நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். ரத்னகிரி அவர்களை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை அவரது சகோதரி மகள் வீர வியட்நாம் எழுதிய நூலை பற்றிய அறிமுகம் மிக மிக அருமையாக இருந்தது. ஐயா பிரமநாயகம் அவர்கள் உரையின் துவக்கத்திலே சொன்னார்கள், பெரியாரின் கடவுள் மறுப்பு கொள்கை என்பது மனித நேயத்தின் அடிப்படையில் அமைந்தது என்றார். அதை கொஞ்சம் விளக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன். இங்கே உலகத்தில் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற நிலை இந்த இந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறது. நாட்டின் கூட கருப்பர்களும் ஆங்கிலேயர்களும் அவர்கள் கருப்பின மக்கள் என்பதால் தாழ்ந்தவர்கள் என்ற கூட சொல்லுவார்கள். ஆனால் இங்கே பிறப்பினாலே ஒரு மனிதன் 4 விதமான சமூக படிநிலைகளை கண்டிருக்கிறான். பிரம்மாவின் தலையில் பிறந்தவன் பிராமணன், தோளில் பிறந்தவன் சத்திரியன், வயிற்றில் பிறந்தவன் வைசியன், காலில் பிறந்தவன் பாதத்தில் பிறந்தவன் சூத்திரன் என்று வேதத்தில் எழுதியிருப்பதாக, மனுநீதியில் எழுதியிருப்பதாக சனாதனவாதிகளான பார்ப்பனர்கள் இங்கே அந்த சாதி படிநிலையை ஆழமாக சமூகத்திலே விதைத்து அது ஆலமரமாக இன்று வளர்ந்து நிற்கிறது. இந்த கொடுமையை தான் தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு எடுத்து சொன்னார்கள். இவனை சூத்திரன் என்று சொல்கிறீர்களே, ஏன் என்றால் அவன் அடிமை வேலை செய்வதற்கே படைக்கப்பட்டவன், தாசி மகன், விலைக்கு வாங்கப்படுபவன் என்று சொன்னார்கள். இதை யார் சொன்னது என்று கேட்டதற்கு பார்ப்பனர்கள் சொல்லுகிறார்கள் என்றார்கள். பார்ப்பனர்களை பார்த்து கேட்டார்கள், இந்த சூத்திரன், வைசியன், சத்திரியன், பிராமணன் என்கிற அந்த பாகுபாடு யார் சொன்னது என்றால் வேதம் சொல்லுகிறது என்று பார்ப்பனர்கள் சொன்னார். அதன் பின் தந்தை பெரியார் அவர்கள் கேட்டார், வேதத்தை எழுதியவன் யார் என்று கேட்டார். அப்பொழுது பதில் வந்தது, அது கடவுள்தான் எழுதினார் என்றார்கள்.
அப்படியானால் முதலில் அந்த கடவுளை ஒளி, கடவுள் அந்த மாதிரி நம்மை பிளவுபடுத்தும், இழிவுபடுத்தும் கடவுள் தேவையில்லை என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார். ஆக தந்தை பெரியார் அவர்களின் கடவுள் மறுப்பு என்பது மனிதனை பிறப்பால் இழிந்தவன், தாழ்ந்தவன் என்று சொல்லுகிற, கடவுள் படைத்ததாக சொல்லுகிற அந்த வேதத்தை ஒழித்து கட்ட வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் போர்க்குரல் எழுப்பினார்கள். எனவே தந்தை பெரியாரின் கடவுள் மறுப்பு என்பது முதல் கொள்கை அல்ல, முதன்மையான கொள்கை அல்ல, இரண்டாவது கருத்துதான். மனிதன் யாருக்கும் தாழ்ந்தவனாக இருக்கக்கூடாது, அதே போல மனிதன் யாருக்கும் உயர்ந்தவனாக இருக்கக்கூடாது. உலகில் உள்ள மனிதர்கள் அனைவரும் சமமாக கருதப்பட வேண்டும் என்கிற அந்த மனித நேய கருத்துக்கள் தான் தந்தை பெரியார் அவர்களை கடவுள் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தது. அதன் அடிப்படையில் தான் கடவுளால் படைக்கப்பட்ட வேதங்கள் என்று சொன்ன பார்ப்பனர்களை பார்த்து தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள், அப்படி எங்களை இழிவுபடுத்தும் வேதத்தை படைத்த கடவுள் எங்களுக்கு தேவையில்லை என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார்கள். ஒரு முறை பெரியாரை பார்த்து கேட்டார்கள், கடவுள் இல்லை இல்லை என்று சொல்கிறீர்களே, கடவுள் உங்கள் முன் தோன்றினால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள். கடவுள் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு போகிறேன், எனக்கு அதில் எந்த சங்கடமும் இல்லையே, சனியை என் முன்னாடி வரவே மாட்டேங்கிறாரே என்றுதான் தந்தை பெரியார் அவர்கள் ஆதங்கப்பட்டார்களே ஒழிய, கடவுள் மறுப்பு என்பது அவருடைய முதன்மையான கொள்கை இல்லை என்பதை இந்த நாட்டில் பெரியாரை விமர்சிப்பவர்கள் சிந்திக்கவே இல்லை. அவர்கள் கண்மூடித்தனமாக பெரியாரை இன்னும் விமர்சித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஐயா பரமநாயகம் அவர்கள் உரையின் போது இடையிலே ஒரு செய்தியை சொன்னார்கள். ரத்னகிரி அவர்களுடைய தாய் தந்தையர் படிக்காதவர்கள். இவர் 8ஆம் வகுப்புக்கு படிக்கும் போதே பெரியார் கருத்துக்களை மேடையிலே கேட்டு அதன் பக்கம் தனது சிந்தனையை செலுத்தியவர் என்று சொல்லி பெரியாருடைய நூல்கள் நிறைய வாங்கி படித்தார் என்றும், அதை பார்த்து ரத்னகிரி அவர்களுடைய தந்தையார் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாராம். என் பையன் நிறைய புத்தகங்கள்லாம் படிக்கிறான் அப்படின்னு. ஆனா அது பெரியாருடைய புத்தகம், பகுத்தறிவு கருத்துக்களை கொண்ட புத்தகங்கள் என்பது அவருக்கு அறியாமலேயே மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார். ஏதோ நிறைய புத்தகங்கள் என் பையன் படிக்கிறான் என்று அவர் மகிழ்ச்சி அடைந்ததாக சொன்னார்கள். இதே நிகழ்ச்சி என் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்பதை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். நான் பள்ளியில் படிக்கும் போதும் சரி, கல்லூரியில் படிக்கும் போதும் சரி, ஒவ்வொரு ஆண்டும் என் தந்தையார் சரஸ்வதி பூஜை கொண்டாடுவார்கள். சரஸ்வதி பூஜையின் போது அந்த சரஸ்வதியின் படத்தை வைத்து அந்த தேங்காய் பழம் பருத்தி எல்லாம் சூட சாம்பிராணி எல்லாம் இருக்கும், எல்லாம் வச்சு எங்க அப்பாவே வந்து அதை கும்பிடுவாங்க. நாங்க ஒரு 10 வீடு வாடகைக்கு விட்டுருந்தோம். அந்த 10 வீட்டுல உள்ள குடித்தனக்காரர்களும் அந்த சரஸ்வதி பூஜைக்காக வந்து நிற்பார்கள். அப்பொழுது இந்த பூஜை செய்வது என்னுடைய அப்பா தான். எல்லாம் பூஜை செய்து முடித்த பின்பு வந்திருக்கிறவர்கள் அனைவருக்கும் எங்க அப்பா திருநீர் பூசுவாங்க. எனக்கு மட்டும் திருநீரை பூச மாட்டாங்க. பள்ளியில் இருந்த காலத்திலேயே, பள்ளியில் படிக்கும்போது சில பேர் வந்து ஐ ஆம் பார்ன் கிறிஸ்டியன் அப்படிமா.
அது மாதிரி நான் ஐ ஹவ் பார்ன் அத்திஸ்ட். அது நான் பள்ளியில படிக்கும் போதே திருநீர் பூசுறதுல கடவுள் வழிபாடு கிடையாது. அதனால எங்க அப்பா எனக்கு திருநீர் பூச மாட்டாங்க. அந்த குடித்தனக்காரங்க என்ன செய்வாங்க, ஐயா எங்களுக்கெல்லாம் திருநீர் பூசுறீங்களே, உங்க பையனுக்காக தானே சரஸ்வதி பூஜை கொண்டாடுறீங்க, உங்க பையனுக்கு திருநீர் பூசலையா அப்படின்னு கிளப்பி விடுவாங்க. அதுக்கு எங்க அப்பா சொல்லுவாங்க, அவன் திருநீர் பூச மாட்டான், அவன் கருக்கட்டக்காரன், அவன் பூச மாட்டான் அப்படின்றாங்க. அந்த மாதிரி தான் இதுல வேடிக்கை என்ன அப்படின்னா, அந்த சரஸ்வதி படத்துக்கு முன்னாடி என் புத்தகங்களை வைக்க வேண்டும் என்று என் தந்தையார் சொல்வார்கள். என்ன புத்தகங்கள் வைப்பேன்னா, பெரியார், அண்ணா, கலைஞர், கார்ல் மார்க்ஸ், தாஸ் கேபிட்டல், இந்த புத்தகங்களை அடுக்கி வைப்பேன். இதுக்கு என்னன்னா, தந்திரமா முதல்ல இந்த தமிழ் நூல்கள், பெரியார் நூல்கள், அண்ணா, கலைஞர் நூல்களை முதல்ல வச்சுட்டு, அதுக்கு மேல கார்ல் மார்க்ஸ் நூல் 3 வால்யூம் உள்ளது, ஆங்கிலத்துல உள்ளது. அந்த கார்ல் மார்க்ஸ் புத்தகத்தை வச்சிருவேன். எல்லாரும் எங்க அப்பாவில இருந்து எல்லாருமே, அப்பா பிள்ளை பெரிய பெரிய ஆங்கில புத்தகங்கள்லாம் படிக்கிறாங்க, இந்த பையன் படிக்கிறாரு அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுப்பாங்க. அதைத்தான் வச்சு சரஸ்வதி பூஜை, சரஸ்வதி படத்துக்கு முன்னாடி வச்சு படைக்கிறது. அதனாலதான் நான் ஒரு நிகழ்ச்சியில சொன்னேன், இந்த நூல்களை வைத்து என் தந்தையார் சரஸ்வதி பூஜை நடத்தினார்கள். அந்த சரஸ்வதி கடாட்சத்தால் நான் இன்று நல்ல நாத்திகனாக இருந்து வருகிறேன் என்று ஒரு நிகழ்ச்சியிலே நான் சொன்னேன். அதுபோல கிருஷ்ணகிரி ஐயா அவர்களும் அந்த இளமை காலத்திலேயே ரத்னகிரி ஐயா அவர்கள் அருமையான, முழுமையான, உறுதியான நாத்திகவாதியாக இருந்திருக்கிறார் என்பதை நினைக்கும் போது மிகவும் பெருமையாக இருந்தது எனக்கு. அதைவிட மகிழ்ச்சி, அவரை பற்றிய ஒரு நினைவை நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திய சகோதரி வீர வியட்நாம் அவர்களுக்கும், இதற்கு ஏற்பாடு செய்த பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். சாலினி, அடுத்தவங்களை கூப்பிடுங்க. ஐயா கூப்பிடுங்க, காமராஜ் ஐயா கூப்பிடுங்க. ஐயா காமராஜ் ஐயா. வல்லம் சோர்வுல நஞ்சானவனை இகழ்வதல் யாருக்கும் அரிது. நம்ம திருவள்ளுவர் பிரம்மநாயகம் ஐயாவுக்கு இந்த குரல். அவரு பெரியாராகவும் இருக்கிறார், திருவள்ளுவராகவும் இருக்கிறார். எங்ககிட்ட வரும்போது திருவள்ளுவர், திருக்குறள் முற்றோத்தல் இயக்கத்துக்கு வரும்போது திருவள்ளுவர். ஆனால் தீகாவுக்கு போகும்போது பெரியாராக மாறி விடுகிறார். அதோட தாடி வச்சிருக்கிறார். அதான் தாடி வச்சு ஆரம்பத்துல இருந்து நான் வளர்ந்துகிட்டே வராரு. நானும் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆமா, நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். தாடியும் வச்சிருக்காரு. அதுக்கு விடை உங்களுக்கு தானாக தெரியும் என்று சொல்லிடுறார். கீழ்தகை நண்பராக இருக்கிற பிரம்மநாயகம் ஐயா அவர்கள் ஒரு அலைபேசியை அழைத்த உடனே நான் கேட்டேன், 10ஆம் தேதி யார் போட்டிருக்கீங்க அப்படின்னு. யாருமே இல்லை, நம்ம லட்சுமி அம்மா தான் சொன்னா ஒத்துக்குவாங்க, அவங்களுக்கு 20ஆம் தேதி கொடுத்துறேன், நீங்க பேசுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் லட்சுமி அம்மாவுக்கு ஒரு குரல் பதிவு போட்டு அவங்க சந்தோஷமா நான் 20ஆம் தேதி பேசுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் ஒரு புத்தகத்தை படித்தேன், அந்த புத்தகம் பல விடைகளை தந்தது அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் தான் வீர வியட்நாம் அம்மா அவர்கள் ஏற்கனவே நம்ம ஐயா தான் அறிமுகப்படுத்தினாங்க, பிரம்மநாயகம் ஐயா தான் அறிமுகப்படுத்தினாங்க. நான் தான் அவர்களுடைய தகவல்களை எல்லாம் வாங்கி பண்ணேன். பாராளுமன்றத்துல மேலவையில் நினைக்கிறேன்
ஒரு சிறந்த அதிகாரியாக இருக்கக்கூடிய அம்மா அவர்கள் டெல்லியிலே வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கும் அவருக்கு ஒரு குரல் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். தாம் இன்புறுவது உலகு இன்புற கண்டு காமொருவர் கற்றறிந்தார் அப்படின்னு. அந்த குரலும் அம்மாவுக்கு பொருந்தும். இப்படிப்பட்ட நிலையில அம்மா அவர்கள் நம்முடைய காலத்தை செதுக்கும் மொழிகள் அப்படின்னு சொல்லி நூலாசிரியர் பிரம்மநாயகம் எங்களை தினமும் 4:48 இல்லை 58 4:58க்கெல்லாம் காலத்தை செதுக்குரிய ஒரு போட்டுக்கிட்டே இருப்பார். இந்த நாள் இனிய நாள் என்ற ஒரு புலனத்தை உருவாக்கி அதிலே போட்டுக்கிட்டே இருப்பார். அதை நாங்கள் எழுதியதாகவே பல குழுக்களுக்கும் பல இதுக்கும் அனுப்புவோம். அதை அவங்க பல்வேறு விதமாக பார்ப்பார்கள். நான் அப்பயே சொல்லுவேன், இது நான் ஏதுல பிரம்மநாயகம் சொல்லிட்டு ஒரு நண்பர் டெல்லியில இருந்து அவர் தான் போட்டுட்டு இருக்காரு, ரொம்ப அற்புதமான பதிவையா அப்படின்னு சொல்லி தினமும் போட்டுவார். அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் நம்முடைய உயர்திரு வீர வியட்நாம் அம்மா அவர்கள் பெரியாருக்கு போராளி நாத்திக வாழில் வழிகாட்டி இரா ரத்தினகிரி அந்த தலைப்புல தன்னுடைய தாய்மாமனுடைய வாழ்க்கை வரலாறை அவர் எப்படிலாம் இருந்தார் அப்படின்றத எழுதினாங்க. உண்மையிலேயே ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தருக்கும் தாய்மாமன் என்பவர் மிகச்சிறந்த வழிகாட்டியாகவும் தாய்க்கு அடித்தபடியாக இருந்திருக்கிறார் என்பதுதான் நான் சொல்றேன். என்னுடைய தாய்மாமன் ரத்தினவேல், அவர் பேர் ரத்தினவேல். அவர் தான் நான் இந்த திருக்குறள் நான் இந்த அளவுக்கு இருக்கிறேன்னு சொன்னா, நான் 4ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு படிக்கும் போதே ஒரு தினமும் திருக்குறளை கேட்டுக்கொண்டே இருப்பார். அதையும் எப்படி கேட்பாருன்னா, யாருன்னா வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கூப்பிட்டு இந்த குறள் சொல்லு, இந்த குறள் சொல்லு, அந்த குறள் சொல்லுன்னு சொல்லிட்டு அவரு விளக்கம் சொல்லுவார். அப்பெல்லாம் பாட புத்தகத்துல வரக்கூடிய திருக்குறளை மட்டும்தான் சொல்லி பழகணும். ஆனால் பின்னாடி அந்த குறளையே முற்றோதல் செய்து நான் பல பிள்ளைகளுக்கு பல மாணவர்களை உருவாக்குவேன் என்பது எனக்கு தெரியாது. அம்மா சொன்ன பிறகுதான் நான் அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்றதால இதன் வாயிலாக என்னுடைய தாய்மாமன் ரத்தினவேல் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அவர் இப்ப இல்லை, இருந்தாலும் கூட இதோ அம்மா சொன்னது போல நீ எல்லார பத்தியும் ஏதிரியே, என்னையா பத்தி ஏதக்கூடாதா அப்படின்னு எங்க மாமா கேட்டாரு. அப்புறம் தான் அந்த புத்தகம் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெரியார் இயக்கத்தின் கொள்கைகளை ஏற்று சமூக நீதிக்காகவும் பகுத்தறிவு பிரச்சாரத்துக்காகவும் களமாடியவர்களில் ரத்தினகிரி, அவர் பேர் தோழர் ரத்தினகிரின்னு சொல்லுவாங்க. அவரை எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா தோழர் ரத்தினகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் பெரியார் ஈவேரா அவர்களின் கொள்கையை பற்றுறுதி கொண்டவராக அறியப்படுகிறார்கள். அவரை பற்றி முக்கிய செய்திகள் நான் பார்த்தேன். பெரியாரின் கொள்கைக்காக ஜாதி ஒழிப்பு, மூட நம்பிக்கை ஒழிப்பு மற்றும் பெண் விடுதலை ஆகியவற்றை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் தீவிரமாக செயல்பட்டிருக்கிறார் ரத்தினகிரி ஐயா அவர்கள். திராவிட கழகத்தின் சார்பில் தமிழகத்தில் நடைபெற்ற சமூக நீதி போராட்டங்கள் மற்றும் பகுத்தறிவு பிரச்சார கூட்டங்களில் முன்னின்று பங்கேற்றிருக்கிறார். அதே போல தந்தை பெரியார் மற்றும் திராவிட கழகத்தின் முக்கிய தலைவருடன் நெருங்கி பழகி கொள்கை வழியில் பயணித்திருக்கிறார். அதான் முக்கியம். இதுதான் நம்ம பிரம்மநாயகம் ஐயா அந்த நூல்ல இருந்து எடுத்து சொன்னார்கள். ரத்தினகிரி ஐயா பெரியாரின் கொள்கையில் எந்தவித சமரசமின்றி மக்களிடம் எடுத்து சென்ற பற்றுறுதி மிக்க பெரியார் இயக்கத்தினுடைய தலைவராக ஒரு பெரிய பற்றாளராகவே கருதப்பட்டிருக்கிறார். இயக்கத்தின் வரலாற்றில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட தோழர்களில் இவர் குறிப்பிடத்தக்க ஆளுமையாக வாழ்ந்திருக்கிறார். அதுக்கப்புறம் தான் அம்மாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அவங்க தன்னுடைய மாமனை பற்றி ஒரு நூலை எழுதி அந்த நூலை நீங்கள் யார் வந்தாலும் படிக்கலாம், நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு நான் அதை அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னது எனக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த வகையில வீர வியட்நாம் அம்மா அவர்கள் இனி முக்கியமான நாள், இந்த முக்கியமான நாள்ல பிரம்மநாயகம் ஐயா ஒரு நூலை திறனாய்வு செய்ய அதை ஏற்புரை செய்வதற்காக முகம் காட்டி ஏற்புரை செய்ததுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது.
ஏன்னா அந்த காணொளி முக்கியமான காணொளி. அதற்கு நம்முடைய நீதியரசர் ஐயா அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு உண்மையோடு கேட்டுக்கொண்டே இருந்தார். ஏன்னு கேட்டார், அவர் என்ன நினைக்கிறாரோ அது மொத்தம் இவங்க 2 பேருக்கும் சொல்றாங்க. அதனால அதான் சொல்றேன், தாம் இன்புறுவது அதுதான். அவரும் தான் இன்புறுவதை மற்றவங்களும் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா விளையாட்டிக்கிட்டு ரொம்ப ரசிச்சு கேட்டுட்டு இருந்தாரு. அப்படிப்பட்ட வகையில இன்னும் கூட பெரியாரை புரிந்து கொள்வது, பெரியாரை பற்றி தெரிந்து கொள்வது, பெரியார் சொன்னது எல்லாமே அம்மா சொன்னது போல, முதலில் கல்லை எறியாதீர்கள், நான் பேசுவதை கேட்டுக்கொண்டு கடைசியாக உங்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் கல்லை எறியுங்கள் அப்படின்னு சொன்னார். அதுதான் சொன்னாங்க. அது மாதிரி பெரியார் தான் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, உனக்கு பிடித்தால் ஏற்று, இல்லை என்றால் விட்டு விடு. அதனால இன்னொன்னு என்னன்னா, தன்மானம் முக்கியம். ஒவ்வொரு மனிதனுக்கும் சுய அறிவு முக்கியம். ஒவ்வொரு மனிதனும் யார் முன்னாடியும் மண்டியிடக்கூடாது, இதுதான் நான் நினைப்பேன். அதனால சார்ந்து வாழ்வதை விட சேர்ந்து வாழ்வதுதான் சிறப்பு என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பை நல்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு ஜானகி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய அவையிலே இருந்த நம்முடைய ஐயா அவர்கள் 120 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகத்தை படித்து அரை மணி நேரத்தில் அனைவர் மனதுக்கும் கொண்டு வந்த நம்முடைய பிரம்மநாயகம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். ஐயா, வாழ்த்து சொல்ற நினைக்காதீங்க, நீங்க பெரியவர்களா இருந்தாலும் அடுத்தவர்களை மனமாற வாழ்த்தும் பொழுது எங்களுக்கும் அந்த வாழ்த்து வந்து சேரும். அது மட்டும் இல்ல, என்னைக்குமே இந்த இணையத்தை ஆன் பண்ணி வைத்துவிட்டு டீ போடுவதும் ஏதோ ஒரு வேலை செய்வதுமாக இருப்பேன். இன்று என்னால் செல்ல முடியவில்லை. ஏனென்றால் அதுவும் நீதியரசர் ஐயா அவர்கள் பெரியார் என்றாலே பெருந்தன்மையோடு ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் இந்த இணையத்தில் இணைந்திருக்கிறார். மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அது போல எனக்கு எப்பவுமே நீதியரசர் ஐயா அவர்களை ஐயா என்று கூப்பிட்டு பழக்கம்தான். எனக்கு இன்று என்னுடைய அப்பாவை பார்ப்பது போல் இருந்தது. சாரி ஐயா. சொல்லுங்க, நிறைய மகள்கள் அவருக்கு இருந்துட்டே இருக்காங்க, நீங்களும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? நீங்க அப்பானே கூப்பிடலாம். எங்கள் வீட்டிலே இன்று வரையிலும் பெரியார் போட்டோவை தவிர எந்த சாமி படத்தையும் எங்கள் அப்பா வந்து கும்பிட செய்ததில்லை. நமக்கு மேலும் யாரும் இல்லை, நமக்கு கீழும் யாரும் இல்லை, பிறப்பால் அனைவரும் சமம் என்ற வார்த்தையை சொல்லி சொல்லி வளர்த்ததினால் எனக்கு இந்த இடத்துல மிக நெகிழ்வாக இருக்கிறது. இந்த மாதிரி புத்தகங்கள் இன்றைய மாணவர்களுக்கு வகுப்பறையிலே சொல்லக்கூடிய நிலையிலே நம்ம இருக்கிறோம். அதாவது என்னன்னா, யாரையும் வியப்பா பார்க்க கூடாது, அதே போல் யாரையும் குறைவாகவும் பார்க்க கூடாது. இந்த மனநிலை தான் இன்று மாணவர்களுக்கு வர வேண்டும். இந்த வாய்ப்பு எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்குது. இது போல நிறைய திறனாய்வு புத்தகங்களை ஐயா அவர்கள் இந்த இணையத்திற்கு எடுத்து வர வேண்டும். எனக்கு ரொம்ப இன்னைக்கு பேசுறதுக்கு முடியல, நிறைய பேசணும்னு நினைச்சு எழுதி வச்சிருந்தேங்க ஐயா. ஆனால் பெரியார் முகத்தை பார்த்து வளர்ந்த எனக்கு இன்று எனக்கு பேசுவதற்கு இதுவரையில் இந்த அவையில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு எனக்கு நடந்ததில்லை, ஏனென்றும் தெரியவில்லை. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும், இதை எழுந்த வீர வியட்நாம் நூலாசிரியர் அவர்களுக்கும், இணையத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி. இந்த நூலுடைய மிகப்பெரிய இதுதான், ஒரு மனம் உருகி அவரால் கண்ணீர் சிந்த வைக்க முடியும் என்று சொன்னால் அந்த பேச்சுக்கும் அந்த நூலுக்கும் நூலாசிரியருக்கும் தான் பாராட்டு போய் சேரும். நன்றி, வணக்கம். நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துரை வழங்குவதற்கு எமிமல் அம்மா அவர்களை அன்புடன் நினைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நான் இப்ப முதல் பிரம்மநாயக ஐயாவோட பேச்சு இன்னைக்குதான் நான் கேட்கிறேன், அவரோட உரைய. நான் நிஜமாவே என்ன சொல்றது, வரலாற்றுகளை திருப்பி பாக்குறப்பதான் நம்ம எந்த நிலைமையில இருந்து இப்ப இந்த முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்றது தெரியுது. சில வரலாற்றுகளை நம்ம மறந்துடும், நமக்காக பாடுபட்டவங்களை நம்ம நினைக்கிறதே இல்லை.
ஆனா பெரியாரை பொறுத்த வரைக்கும் நான் அவரோட புத்தகமும் படிச்சிருக்கேன். பெண் ஏன் அடிமையானால் அப்படின்ற ஒரு நூல் இருக்கும். அதுல எல்லாத்தையுமே சொல்லியிருக்கேன். அப்போ கல்வி ஒருத்தருக்கு ஏன் அந்த கொடுக்கணும், கல்வி ஏன் கொடுக்கணும், பெரியார் ஏன் அதுக்கு பாடுபட்டார்னா, முதல்ல வாயால சொன்னா எல்லாருக்குமே அது விளங்காது. அப்போ ஒரு தெளிவும் ஒரு புரிதலும் கொடுத்தா மட்டும்தான் அடிமையில இருக்கிற மக்களை நமக்கு விழிப்புணர்வுக்கு கொண்டு வர முடியும். அப்ப அதுக்கான டூல், அதுக்கான பொருள் எதுன்னா கல்விதான். இப்ப நான் இந்த இணையதளத்துல இணைஞ்சு நான் உங்க கூட நான் பேசுறேன்றதுக்கே அடித்தளம் இட்டவர் பெரியார் தான். அப்போ நமக்கு ஜாதி, அதாவது என்ன சொல்ல வரேன்னா, கல்வி என்பது ஒரு ஜாதிக்கு மட்டுமான சொத்தா இருந்தது. ஆனா அது எல்லாருக்கும் சமமா கொண்டு வரதுல பெரும் பங்காற்றியவர்கள பெரியாரும் ரொம்ப தோற்றத்தக்கவர். இப்போ நம்ம வியட்நாம் அம்மா இருக்காங்க இல்லையா, தன்னோட மாமா பத்தியே தெரியும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சவங்களே நாமளே வெளியே கொண்டு வரணும். அப்பதான் என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு நமக்காக பாடுபட்டவங்க இருக்கிறாங்கன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இப்ப நம்ம பெரியார்னா பெரியாரை பத்தி தான் தெரியும். ஆனா அவருக்காக இவ்வளவு பாடுபட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த கொள்கைக்காக நமக்காக தோள் கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்றது இந்த மாதிரி நூல்லாம் நிறைய வருது. ரொம்ப போற்றத்தக்கது. அதனால நான் பிரம்மநாயர் ஐயாவுக்கும் அப்புறமா நம்ம நீதி அரசர் ஐயா அவங்க சரியான ஒரு விளக்கத்தை கொடுத்தார். அந்த தலையில சத்திரியன் இது மாதிரி எல்லாம் இருக்கு. ஆனா நிஜமாவே ஒரு பெண்களா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வால்காவிலிருந்து கங்கை வரை அப்படின்னு ஒரு நூல் இருக்கும். அந்த நூலை படிச்சுமானா அந்த நூல் ஆசிரியர் அந்த நூலை எழுதுறதுக்கு 40 ஆண்டுகளை எடுத்திருக்காரு. அப்ப ஏன் இந்த மதம் வந்தது, எப்படி ஜாதி பிரிஞ்சது, எதனால இதெல்லாம் தோன்றுச்சுன்னு ஆதியிலிருந்து அந்த வரைக்கும் அந்த நூல்ல இருக்கு. நான் இதை ப்ரமோட் பண்ணல. ஆனா இந்த மாதிரி நூல்லாம் படிக்கிறப்ப நமக்கு ஒரு புரிதலும் தெளிதலும் கிடைக்குது. நமக்கு அப்பதான் நமக்கு எப்படி வந்தது, ஏன் கடவுள் இல்லைன்னு ஏன் மறுதளிச்சாங்க, ஏன் கடவுள் கொள்கையை எதிர்த்தாங்கன்னா அதனோட மூல சாரத்தை நம்ம பார்க்கணும். எப்படி கடவுள் தோன்றுச்சு அப்படின்றதெல்லாம் இருக்கிற. ஆனா இந்த அளவுக்கு நான் பேசுறேன்றதுக்கெல்லாம் அடிப்படையா இருக்கக்கூடிய பெரியார் அவர்களுக்கும் இந்த நூலை வெளியிட்ட வியட்நாம் அவங்க அம்மையாருக்கும் இதை சிறப்பா நம்ம மத்தியில பகிர்ந்துகிட்ட பிரம்மநாயக்கர் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுட்டு நன்றி, வணக்கம். நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு லக்ஷ்மி ஜெயக்குமார் அம்மா அவர்களே அன்பழைக்கிறேன். வணக்கம் ஷாலினி, அழைத்ததற்கு நன்றி. வீர வியட்நாம் அம்மா அவர்கள் மிக அழகாக இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அது திறனாய்வு செய்து மிக மிக சுவாரஸ்யமாக பிரம்மநாயகம் ஐயா அவர்கள் வழங்கியிருக்கிறார். அவருக்கு அவருடைய தந்தை ஒரு புரோகிதரை அணுகி எனக்கு இப்போவே உயிரோடு இருக்கும் போதே எனக்கு கருமாதி பண்ணிடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. எந்த அளவுக்கு அவங்க பழமையின் நம்பிக்கையும், இவர் கண்டிப்பா என் பையன் எனக்கு செய்ய மாட்டாரு, அவங்க அவர் திராவிட கொள்கைக்கு பின்னாடி போறான், எந்த அளவுக்கு அவர்கள் இந்த திராவிட கொள்கைகளை எதிர்ப்பதும் அந்த பழமை வாழத்தை ஆதரிப்பதும் இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஆனா எல்லாரும் அதுக்கப்புறம் பெரியாரை ஏற்றுக்கிட்டு அவருடைய கொள்கைப்படி நடக்க ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி ஒரு தலைவன் என்னுடைய கொள்கைகளை தன்னுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கணும்னு தான் நினைப்பாங்களே தவிர, உனக்கு சரின்னு பட்டா மட்டும் நீ என்னோட கொள்கைகளை ஏத்துக்க அப்படின்னு சொல்ற ஒரே ஒரு தலைவன் அது பெரியார் மட்டும்தான். அதுலயும் பெண்களாகிய நாங்கள் அவரை ஒரு தெய்வமா தான் நாங்க நினைக்கணும். ஏன்னா இன்னைக்கு பெண்கள் இருக்கிற நிலைக்கெல்லாம் அவர் தான் வித்திட்டவர். அதனால இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றிங்க அம்மா. அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்கு திருமதி அன்னபூரணி அம்மா அவர்களை அன்பழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி ஷாலினி. இன்று நம்முடைய சிறப்பழைப்பாளர் நமது பிரம்மநாயகம் ஐயா அவர்களின் உரை முதற்கண் அவருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நூலாசிரியர் திருமதி வீர வியட்நாம் அவர்களுடைய நூலை அவ்வளவு திறனாய்வு செய்து அவர் ஆரம்பித்த விதமே ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது பெரியார் இயக்க பேரோலி நாத்திக
வாழ்வில் வழிகாட்டியா இருந்த ரத்னகிரி ஐயாவுடைய இதை ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு அவர் நமக்கு சொன்ன விதம் ரொம்ப அருமையான, அவர் எவ்வளவு வாழ்நாளில் எவ்வளவு இது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னாங்க. அந்த நூலாசிரியரோட அறிமுகத்தை ரொம்ப அருமையாக முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் இவர் நம்ம ரத்னகிரி ஐயா பகுத்தறிவு சிந்தனை உள்ளவர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது, அவர் பேசும்போதே தெரியுது. அப்புறம் அவர் பெரியாரின் ஒத்தவர், பெரியாருடைய கொள்கைக்கு ஒத்து போன ரத்னகிரி ஐயாவை ரொம்ப பெருமையா பேசினது அருமை. ரத்னகிரி பெரியாரை ஒத்த மாதிரி அவருடைய கொள்கைக்கெல்லாம் அவர் இது பண்ணாரு. அது பயான்கிறதே கிடையாது, தைரியமா எல்லாருமே இது பண்ணாரு. அப்புறம் ஏக்க பேரோடி தன் வாழ்க்கையை எப்படி நடத்தினார் அப்படிங்கிறத நூலாசிரியர் கூறியிருக்காருங்கிறத அருமையா சொன்னாங்க. அதாவது அவங்க மாமா பத்தி அவங்க சொன்னது தன்னுடைய அவங்க எவ்வளவு பாடுபட்டுட்டாங்க, ஒவ்வொரு குடும்பத்துல எப்படி அந்த குடும்பத்துல எவ்வளவு பாடுபட்டிருக்காருங்கிறதையும் சொன்னாங்க. சுயமரியாதையை இந்த நூல் ரொம்ப அருமையா விவரிக்கிறது, பல்வேறு செயல்களையும் நமக்கு எடுத்து கூறுறது. அடுத்தது பெண்களை இழிவுபடுத்துறத கடுமையா அவர் கண்டித்தார், எதிர்த்தார் அப்படிங்கிறதும் உண்மைதான். ஏன்னா அந்த காலத்துல பெண்கள் ரொம்ப இழிவா பேசுவாங்க, வெறும் சமைக்க மட்டும்தான், வேற எதுவும் அவளுக்கு இது பண்ணக்கூடாதுங்கிற மாதிரியெல்லாம் அந்த காலத்துல நடத்தினாங்க. அதனால பெண்களுக்கு உரிமை வேணுங்கிறது பெரியார் பாடுபட்டதுனால அதை இவரும் கடுமையா அதை எதிர்த்தாரு. எப்போதும் சிரித்த முகத்தோட இருப்பாரு ரத்னகிரி ஐயா அவர்கள்ங்கிறத ரொம்ப அருமையா சொன்னாங்க. அப்புறம் குடும்ப பொறுப்போட இருந்தாரு. குடும்பத்தை பல அறிஞர்களும் இவர் இளமை பட்டாளமும் இவரை எப்பவுமே சூழ்ந்து இருக்குமா. அவங்க அவ்வளோ இதுவா அறிவு இதெல்லாம் இவர்கிட்ட பேசி பேசி அவர்களுடைய இதெல்லாம் அவங்க கேட்டுப்பாங்களாம். அதுக்கப்புறம் பெரியாரின் கருத்துவியல் இவருடைய வாழ்க்கைக்கு ஒத்து போயிருந்தது. அந்த வாழ்க்கை அப்படியே தான் இருந்தது. பல்வேறு இயக்கங்களோட இவர் பழகினதுனால அவருக்கு அந்த சுயமரியாதை தன்னை ரொம்ப அதிகமா இருந்தது அவருக்கு சுயமரியாதை. அதை ரொம்ப அருமையா விவரித்து கூறியிருக்காங்க. ஆஸ்திகராக இருந்தவர் எப்படி நாஸ்திகராக மாறினாருங்கிறத ரொம்ப அழகா விரிவா எடுத்து சொன்னாங்க. அப்புறம் ரத்னகிரி ஐயாவின் ஒவ்வொரு குடும்ப நிகழ்ச்சிகளை கூறும்போது மனசு ரொம்ப வேதனைப்பட்டது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி நமக்கு மனசு ரொம்ப வேதனைப்பட்டது. அதனால நூலின் இந்த ஒவ்வொரு இந்த நூல்ல பல திருக்குறளை கூறி இருக்காரு ஆசிரியர் அப்படிங்கிறத அழகா எடுத்து சொன்னாங்க. அம்மா நூலாசிரியர் திருமதி வியட்நாம் அம்மா அவர்களுக்கும் நம்முடைய பிரம்மநாயகம் ஐயாவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றிங்க அம்மா. ஐயா காணலுரை போயிடலாம். காணலுரையில் தங்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனுபவத்தை பற்றியும் ஏதேனும் கருத்துக்கள் உட்பட்டதுதான் அந்த கருத்துக்களையும், மேலும் இந்த களம் சிறப்பாக நடைபெறுவதற்கு கருத்துக்கள் இருந்தால் அந்த கருத்துக்களையும் வழங்குமாறு இன்றைய சிறப்பழைப்பாளர் ஐயா அவர்களை அன்புடன் அழைத்ததற்கு நன்றி சாலினி. இணையென்று தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் தனையென்று தமிழ்நாடு தனக்கும் என்னால் தீனை அளவு நலமேனும் பயக்குமானால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளா. இன்றைய நிகழ்வு ஒரு மகத்தான நிகழ்வு. இன்றைய நிகழ்விற்கு அனுமதி அளித்த ஐயா திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களுக்கும் இன்று பேசுவதாக இருந்த லட்சுமி ஜெயக்குமார் அவர்களுக்கும் நன்றி பாராட்டுகிறோம். முதலில் இன்றைய நிகழ்வில் வாழ்த்துரை வழங்கிய ஐயா நீதியரசர் சகோதரி மானமிகு ஜானகி அம்மா அவர்களுக்கும், அன்னபூர்ணிமா அவர்களுக்கும், எமிமால் குப்புராஜ் அவர்களுக்கும், இணைய நிகழ்வுடைய பார்வையாளராக இருக்கின்ற அனைவருக்கும், வலைவெளியில் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். எமிமால் குப்புராஜ் அம்மா அவர்கள் சொன்னது போல இந்த நூலாசிரியரும் அந்த நூலை எடுத்தாண்டிருக்கிறார். இந்த நூலை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்த ஒரு ஆங்கில நூலுடைய விவரங்களை குறிப்பிட்டிருக்கிறார். மகிழ்ச்சி. இந்த ஒரு மகிழ்வான ஒரு நிகழ்வு. எனக்கு இந்த நூல்
படித்தவுடன் அந்த நூலை கீழே முதல் பக்கத்தை எடுத்ததிலிருந்து நிறைவு பக்கம் வரை நூலை கையில் கீழே வைக்க இயலாத அளவுக்கு ஒரு அந்த 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 வீட்டுக்குள்ளேயே சென்றது போன்ற ஒரு உணர்வு. மிக சிறப்பான ஒரு நூலை இன்று திறனாய்வு செய்வதில் நான் ஒரு மன நிறைவடைகிறோம். அப்படி ஒரு சிறப்பான நூலை தந்த சகோதரி வீர வியட்நாம் அவர்கள் போற்றுதலுக்குரியவர். அவருக்கும் இந்த நேரத்திலே நன்றி பாராட்டுகிறோம். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம். நன்றிங்க ஐயா. இத்துடன் 2ஆம் பகுதி நிறைவடைகிறது. 3ஆம் பகுதி நிகழ்வை குணமதி அவர்களிடம் ஒப்படைக்கின்ற. நன்றி, வணக்கம். அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நிஜ நிகழ்வின் 2145 இன்றைய சிறப்படைப்பாளர் திரு பிரம்மநாயகம் ஐயார் கலந்தரங்கம் பிரிவின் சார்பில் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழியலன் கண்ணம்மாள் அவர்களுக்கும் நிகழ்ச்சி முன்னாள் இந்நாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து வாழ்த்துறை வழங்கிய அனைத்து சரங்களுக்கும் குரலும் பொருளும் வழங்கிய சகோதர சகோதரிகளுக்கும் இசைப்பால் வழங்கியவர்களுக்கும் வருட செல வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். நிகழ்ச்சியினுடைய அழைப்பில் சார்ந்து இளவடும் திரு ஃபேமிலி அவர்களுக்கும் நன்றிகள். மனும் அறிவு மனிதனுக்கு அழகிய மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆள்வோம் என்ற வரிகளோடு மீண்டும் நாளை மாலை சந்திப்போம் வெளிப்படுத்துகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. நாளைய நிகழ்வு கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் நீதி களம் நிகழ்வு எண் 2146 நாள் 11/5/2026 திங்கட்கிழமை. அன்றைய கலைப்பாளர் சமூக போராளி கே. சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் நாளை உரையாற்றுவார். ஐயா அவர்கள் நாளை உரையாற்றி எடுத்துக்கொண்ட தலைப்பு இலக்கியத்தில் நீதி நெறிகள். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு எழுதுவோம். மாணவம் அறிவு மனிதனுக்கு அழகு, மனிதனாக்குவோம், தமிழை தமிழாக்குவோம், தமிழை தமிழாகவே ஆழ்வோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. மகிழ்ச்சி. முதல் பகுதியை ஒருங்கிணைத்த இசான் அவர்களுக்கும், 2ஆம் பகுதியை ஒருங்கிணைத்த சாலினி அவர்களுக்கும், 3ஆம் பகுதிகளை ஒருங்கிணைத்த முத்துக்குணமதி குரலமது அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும். இன்றைய என்னுடைய வேண்டுகோளை ஏற்று கலந்து கொண்ட இந்த நூலாசிரியர் வீர வியட்நாம் அவர்களுக்கும் நன்றி பாராட்டுகிறோம். மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கை வெளிப்படுத்தி அனைவரும் 30 இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.